அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள். ஜூலை மாதத்திற்கான பலாபலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம பார்த்துடலாம். இந்த ஜூலை மாதம் தொடங்குற அன்று பார்த்தோம்னா மேஷ ராசியில செவ்வாய், ரிஷப ராசியில குரு, மிதுன ராசியில சூரியன் சுக்கிரன், கர்க்கடக ராசியில புதன், கன்னியா ராசியில கேது, கும்பராசியில வக்ர நிலைமையில சனி, மீன ராசியில ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. ஜூலை மாதம் 7ஆம் தேதி சுக்கிர பகவான் கடகராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். ஜூலை மாதம் 11ஆம் தேதி வியாழக்கிழமை அன்றைய தினம் ரிஷபராசிக்கு செவ்வாய் பகவான் மாறுகிறார். ஜூலை 16 செவ்வாய்க்கிழமை அன்றைய தினம் சூரிய பகவான் கர்க்கடக ராசிக்கு மாற்றம் தெரிகிறார். அன்னைக்கு தான் தட்சிணாயன புண்ணிய காலம், அதாவது ஆடி மாத பிறப்பு. புத பகவானுடைய வக்ர நிலைமை இந்த மாதம் 20ஆம் தேதி தொடங்குகிறது. இதுதான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரங்கள். நாம கொடுத்திருக்கக்கூடிய கிரக நிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. மற்ற கிரகங்களுடைய இருப்புல எந்த விதமான மாற்றங்களும் இல்லை, சந்திரனை தவிர. உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது. அதாவது லக்ன ரீதியாக, ராசி ரீதியாக, உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில இருக்காரோ அதுதான் கதி. அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது. மேலும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு என்னென்ன தசா புத்தி நடக்கிறது, தசாநாதனுடைய சாரம் என்ன, அவருடைய ஆதிபத்தியம் என்ன, அவருடைய பார்வை என்ன, அவரோட எந்தெந்த கிரகங்கள்லாம் சேர்ந்திருக்காங்க என்பது மாதிரியும் உங்கள் பலன்களை பார்த்து கொள்ள வேண்டியது, செய்து கொள்ள வேண்டியது. இனி உங்கள் ராசிக்கான இந்த மாதத்திற்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ராசியில ராசிநாதன் செவ்வாய் ஆட்சியாக இருக்கார். இது ஒரு பெரிய நமக்கு ஒரு பெரிய அனுகூலம். தனவாக்கு குடும்பஸ்தானத்துல பாக்யாதிபதி விரையாதிபதி குரு பகவான் அமர்ந்திருக்கார். அது மாதிரி மற்ற கிரகங்களுடைய நகர்வுகள், மற்ற கிரகங்களுடைய ஒரு சஞ்சாரம், பார்வை எல்லாமே நமக்கு யோகத்தை அள்ளித்தரக்கூடிய வகையில அமைஞ்சிருக்கு. இப்போ முதல் விஷயம், இந்த ராசியில நமக்கு ராசிநாதன் அமர்ந்திருக்கார். அவர் தைரியக்காரகன், இரத்தக்காரகன், அது மாதிரி மருத்துவம் சம்பந்தமான விஷயங்களுக்கு அவர் தான் அதிபதி, பூமி சம்பந்தமான விஷயங்களுக்கு அவர் தான் அதிபதி. அப்போ அவர் ஆட்சியா இருக்கும்போது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்கள் நடக்கும். அதுவும் அவர் சுக்கிரனுடைய சாரம், அவர் சூரியனுடைய சாரம். அப்போ இரண்டு சாரமுமே நமக்கு ரொம்ப ஒரு அனுகூலத்தை தரக்கூடிய விதத்துல நமக்கு அமைஞ்சிருக்கு. இப்போ சுணங்கி கிடந்த காரியங்கள், முடங்கி கிடந்த காரியங்கள் இதெல்லாம் நமக்கு மீண்டும் வேகம் பெறும். அப்ப 4ஆம் இடத்தை பார்க்கிறார், அது மாதிரி 7, 8 பார்க்கிறார். இதெல்லாம் ஒரு பெரிய அனுகூலத்தை நமக்கு கொடுக்கும். ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கிறோம், அப்ப அந்த விஷயம் ஒரு தெளிவா நம்மளால செய்ய முடியும். ஒரு இரட்டை மனநிலை இருக்கும். அதாவது ஒரு காரியத்தை எடுத்துக்கிறோமோ அந்த காரியம் செய்யலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இரட்டை மனநிலை இருக்கும். அந்த இரட்டை மனநிலை நமக்கு நிச்சயமான முறையில மாறிடும். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ பொருளாதாரம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். நல்ல ஒரு வளர்ச்சி, புதுசாக நம்மளால சில இன்வெஸ்ட்மெண்ட் இந்த மாசத்துல நம்மளால செய்ய முடியும். குடும்பத்துல நிறைய சுப நிகழ்ச்சிகள், நிறைய நல்ல விஷயங்கள், அது எல்லாமே நமக்கு இந்த மாதத்துல நடக்க போகுது. தொழில் ஸ்தானம் இருக்கிறதுலே ரொம்ப வலுவா உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஏன்னா இந்த மாதம் 16ஆம் தேதிக்கு மேல சூரியன் பார்க்க போறார் தொழில் ஸ்தானத்தை, புதன் பார்க்க போறார், சுக்கிரன் பார்க்க போறார், ஏற்கனவே குரு பார்த்துட்டு இருக்காரு. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 4 கிரகங்கள், சில நாட்கள்ல சந்திரனும் பார்ப்போம். அப்போ நமக்கு ஒரு 5 கிரகங்கள் பார்க்கும்போது தொழில் ஸ்தானம் ரொம்ப ரொம்ப வலுவாயிருக்கு. அது இதை மாதிரி ஒரு நமக்கு ஒரு வலுவான அமைப்பு, ஒரு தொழில் அமைப்பு அப்படிங்கிறது வர்றது ரொம்ப கடினம். சில வருடங்களுக்கு ஒரு முறை தான் அது மாதிரி வரும். அப்போ நம்ம புதுசா ஒரு தொழில் ஆரம்பிக்கணும், இல்லை புதுசாக சில விஷயங்களை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கான ஒரு நல்ல நேரம் இது. அப்போ இந்த நேரத்தில் நம்ம
ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறது, ஒரு உபதொழில் ஸ்டார்ட் பண்ணுறது, அதெல்லாம் நம்ம இந்த மாதத்தில் நாம் செய்யலாம். புது உத்தியோகத்துக்கு முயற்சி செய்யணும், அல்லது இந்த புது உத்தியோகத்துக்கு சேர்வதற்கு ஒரு கோர்ஸ் ஏதாவது ஜாயின் பண்ணணும், அது எல்லாமே இப்போ நமக்கு ஒரு அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு. ரொம்ப ஒரு சிறப்பாக அற்புதமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு, அற்புதமாக இருக்குது அப்படின்னு நாம் சொல்லலாம். ரொம்ப நல்லா இருக்குது. அது மாதிரி பதவி உயர்வு எதிர்பார்த்து காத்திருந்தவர்களுக்கு பணியிட மாற்றம், எனக்கு லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணலான் இருக்கேன், அது நான் ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன், எனக்கு அதற்கான விஷயங்கள் எப்படி இருக்கும், அது எல்லாமே நமக்கு ரொம்ப ரொம்ப ஒரு அனுகூலமான ஒரு தன்மை இந்த மாதத்தில் நமக்கு அமைஞ்சிருக்கு. அப்புறம் உங்களுடைய உடல்நிலையில், உடல் ஆரோக்கியத்தில் நிறைய சிக்கல்கள், பயம், ஒரு தேவையில்லாத ஒரு பயம் மனசில், இது எல்லாமே நீங்கக்கூடிய ஒரு நேரம். அன்னெசரியான பயம், அதெல்லாம் பயத்தெல்லாம் விட்டுருங்க. ஏன்னா உண்மையிலேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2014 டிசம்பர்லேருந்து 2023 எண்டு வரைக்குமே நம்ம நிறைய சிரமத்தை நம்ம அனுபவிச்சாச்சு. அப்ராக்சிமேட்டாக ஒரு 9 வருஷம் நிறைய சிரமத்தை நாம் அனுபவிச்சிட்டோம். அப்போ இப்போ நமக்கு நேரம் நல்லா இருக்குது. எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் கண்டிப்பான முறையில் அனுகூலமாக நமக்கு நடக்கக்கூடிய ஒரு தன்மை. இந்த மாதத்தினுடைய மத்தியில் ராசிநாதன் செவ்வாய் தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு எழுந்தருவார். அப்போது 2வது இடத்துல குருவோட சேர்ந்து செவ்வாய் பயணிக்க போகிறார். இவ்வளவு நாளாக நம்ம பார்த்தோம்னா சனியினுடைய பார்வையில் நம்ம ராசிநாதன் இருந்தார், ராசி இருக்குது. அப்போ நம்மளால ஒரு செயல்பட முடியாத ஒரு தன்மை நமக்கு இவ்வளவு நாளாக இருந்தது. இனிமே அது நிச்சயமான முறையில் நமக்கு மாறிடும், அதில் கவலையே நமக்கு வேண்டாம். அப்போது வழக்குகள் சம்பந்தமான விஷயம், ஏன்னா 8ஆம் இடத்தை ராசிநாதன் பார்க்க போற, குரு ஏற்கனவே பார்த்துட்டு இருக்கார். அப்போ 8ஆம் இடத்தை ராசிநாதன் வழக்குகள் சம்பந்தமான விஷயங்கள், நீண்ட நாளாக இழுபறியா இருந்த விஷயங்கள், அது எல்லாத்துலேயுமே ஒரு நல்ல மாற்றங்களை நாம எதிர்பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். உறவுகள் சம்பந்தமான விஷயங்கள், உறவுகளுக்குள்ள ஒரு தேவையில்லாத ஒரு பனிப்போர், ஒரு சிக்கல்கள், சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அது எல்லாம் நமக்கு இருந்தது. இனிமேல் அது எல்லாத்துலேயுமே நமக்கு நல்ல மாற்றங்கள் கண்டிப்பான முறையில் வரும். நண்பர்கள், உறவினர்கள், அக்கம் பக்கத்தில் இது எல்லார் மூலமாகவும் ஒரு நல்ல மாற்றங்களை நாம் எதிர்பார்க்கலாம். அது மாதிரி வரவேண்டிய பண பாக்கிகள்லாம் நமக்கு வசூலாகக்கூடிய ஒரு தன்மை, அதுவும் நமக்கு இந்த மாதத்தில் நமக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ பொதுவாக இந்த மாதத்தை நாம் எடுத்துக்கும் போது பெண்களுக்கு எடுத்துனோம்னா தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். வீடு, மண், மனை சார்ந்த யோகங்கள் நமக்கு கிடைக்கும். அது மாதிரி ஆடை ஆபரண சேர்க்கைகள் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது. உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு மேம்பாடு நிச்சயமான முறையில் நமக்கு கிடைக்க போகுது. மாணவர்களுக்கு எடுத்துனோம்னா கல்வி சம்பந்தமான விஷயங்கள்ல மிகப்பெரிய எழுச்சி, முன்னேற்றம், அது எல்லாமே நமக்கு கிடைக்க போகிறது. ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான அற்புதமான ஒரு யோகத்தை தரக்கூடிய, நல்ல மாற்றங்களை தரக்கூடிய நல்ல மாதமாக இந்த ஜூலை மாதமானது நம்ம மேஷராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள், உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப முன்னேற்றம் அதிகரிக்கும். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை எல்லாமே நமக்கு விலகும் அப்படின்னு நாம் நம்பலாம். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை மாறும். ரத்தம் சம்பந்தமான உறவுகளால் அனுகூலங்கள் உண்டாகும். முடிவுக்கு வர முடியாமல் இருந்த பல விஷயங்களிலும் தெளிவான முடிவுக்கு நம்மளால வர முடியும். பொதுவாக இந்த மாதத்தை பொறுத்தவரை அம்மன் வழிபாடு செய்து வருவது நமக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள். ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் எடுத்துக்கிறோம். அதாவது நம்ம ஜோதிடத்தில் பலன்கள் சொல்லும்போது கொஞ்சம் ஒரு வயதான ஜோதிடர்கள்ட்ட கேட்டிங்கன்னா தெரியும். நம்ம ஒரு 60 வயசு 70 வயசு இருக்கக்கூடிய ஜோதிடர்கிட்ட போயிட்டு ஜோதிட பலனுக்கு எது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க 7, 8 சுத்தமாக இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. அது ஒரு முக்கியமான பாயிண்ட். அதாவது ஜோதிட பலன் சொல்கிறதுக்கு ஒரு கீ பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம்.
ஸோ நமக்கு பாருங்க 7, 8 ரொம்ப சுத்தமாக நமக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ அப்போ அதுவும் 7ஆம் இடம் ரொம்பவே நமக்கு பலமாக இருக்குது. 8ஆம் இடமும் நமக்கு பலம் ஆக போகுது. இந்த மாசத்துல நமக்கு பலமாக போகுது. ராசிக்கு கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு பிறகு சப்தம விரையாதிபதி செவ்வாய் வருகை தர இருக்கிறார். இது நமக்கு ஒரு பெரிய பெனிஃபிட், ஒரு பெரிய மாற்றம். ஏன்னா ராசியில குரு மங்கள யோகம். ஏன்னா குருவும் மங்கள காரகனான மங்கள நாயகனான செவ்வாயும் சேர போறாங்க ராசியில. அது அப்ப நம்ம குருமங்கள யோகத்தை நமக்கு கொடுக்கும். ஸோ அது எப்படி வேலை செய்யுங்கிறத நம்ம பலன்களில் பார்க்கலாம். பட் குருமங்கள யோகம் நம்ம ராசிக்கு வருது. அது மாதிரி ராசிநாதன் சுக்கிரன் அவர் 2ஆம் இடத்துல பயணிக்கிறார். இந்த மாதம் நமக்கு 7ஆம் தேதியே அவர் 3ஆம் இடத்துக்கு மாறுகிறார். 9ஆம் இடத்தை பார்க்கிறார். அது சுக்கிரனுக்கு ரொம்ப பிடிச்ச இடம். அதாவது சாஸ்திரம் நமக்கு என்ன சொல்றது அப்படின்னா, சுக்கிரனுக்கு பிடித்தமான இடங்கள். இப்போ ரிஷபம், துலாம் அவருக்கு ஆட்சி வீடு, மீனம் அவருக்கு உச்ச வீடு. ஆனால் சுக்கிரனுக்கே ரொம்ப ரொம்ப பிடிச்ச வீடு அப்படிங்கிறது மகரம். ஏன்னா மகரத்துக்கு யோகாதிபதி சுக்கிரன். அதனால அவர் அதை 9ஆம் இடத்தை பார்க்குற, உங்களுடைய தர்மஸ்தானத்தை அவர் பார்க்குற ஒரு பெரிய அனுகூலம். ஆகஸ்ட் 1ஆம் தேதியே 4ஆம் இடத்துக்கு மாறிடுறார். 23 நாள் ஒரு ராசியில் இருக்கார். அப்போது நமக்கு ஒரு பெரிய ஒரு அனுகூலம், பெரிய ஒரு பெனிஃபிட். இது எல்லாமே நமக்கு இந்த ராசிநாதன் சுக்கிரனுடைய பயணத்தினால நமக்கு கிடைக்க போகுது. சொன்ன சொல்லை கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள், சிக்கல்கள் அனைத்திலுமே ஒரு 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 விதமான பிரச்சனைகள் அது எல்லாமே நமக்கு இருந்தது. அதுலேருந்து உங்களால் ரொம்ப சுலபமாக உங்களால் வெளியில் வர முடியும். பல காரியங்களிலும் இருந்து வந்த தடங்கல்கள், குழப்பங்கள், சிக்கல்கள் அனைத்துமே உங்களுக்கு ஒரு பூர்த்தியாகக்கூடிய ஒரு மாதமாக இது அமைஞ்சிருக்கு. மனசுக்குள்ள ஒரு தேவையில்லாத ஒரு பயம், ஒரு கவலை, ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டோம்னா அந்த விஷயம் இப்படி ஆயிருமோ, அப்படி ஆயிருமோ, அதை அப்படி செய்யலாமா, இப்படி செய்யலாமான்னு சொல்லிட்டு ஒரு தேவையில்லாத ஒரு குழப்பம், ஒரு பயம், அது எல்லாமே நமக்கு இருந்தது. ஸோ அது எல்லாமே பூர்த்தியாகக்கூடிய ஒரு நேரம், ஒரு தன்மை நமக்கு இந்த மாதம் வரப்போகுது. சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். ரத்தம் சம்பந்தமான உறவுடன் இருந்து வந்த உறவு சிக்கல்கள், அதுலேருந்து உங்களால் ரொம்ப கடுமையாக வெளியில் வர முடியும். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை மாறும். பல காரியங்களிலும் தெளிவான முடிவுகள் உங்களால் எடுக்க முடியும். அப்பா அம்மா, உங்களுடைய வாழ்க்கை துணை, மாமனார் மாமியார், குழந்தைகள், இவங்க கூடலாம் ஒரு தேவையில்லாத ஒரு வீண் வாக்குவாதம் நமக்கு போய்கிட்டு இருந்தது. அது எல்லாமே சுமூகமாக போகக்கூடிய ஒரு தன்மை. மெயினாக இந்த மாதம் நமக்கு இந்த ராசிக்கு செவ்வாய் வரும்போது நாம் நம்மளை மாற்றிக்கிறோம். ஒரு தேவையில்லாத ஒரு பிடிவாதம், ஒரு முன்கோபம், இது எல்லாம் வரலாம். அப்போ நாம் நம்மளை மாற்றிக்க வேண்டிய ஒரு நேரமாக இது அமைஞ்சிருக்கு. வீடு மண்மனை, ஏன்னா மண்காரகன் அவர், பூமிக்காரகன் அவர். அப்போ அவர் ராசிக்கு வரும்போது வீடு மண்மனை சம்பந்தமான காரியங்கள் எல்லாமே நமக்கு அனுகூலத்தை கொடுக்கும். கடன் பிரச்சனை விலகும். ஒன்று நீங்கள் யார்ட்டையாவது கடன் வாங்கியிருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் யாருக்காவது கடன் கொடுத்துருந்தாலும் சரி, இந்த கடன் சம்பந்தமான பிரச்சனையிலிருந்து உங்களால் ரொம்ப சுலபமாக இந்த மாதத்தில் வெளியில் வர முடியும். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பாக்கியம் கைகூடும். எந்த தோஷத்தில் நீங்கள் பிறந்திருந்தாலும் சரி, நீங்கள் ஒன்று ரிஷப ராசியாக இருக்கலாம் அல்லது ரிஷப லக்னமாக இருக்கலாம். ஸோ நீங்கள் ரிஷப ராசியாக இருந்தாலும் சரி அல்லது ரிஷப லக்னமாக இருந்தாலும் சரி, இந்த மாதத்தில் திருமணம் சம்பந்தமான விஷயங்கள், தள்ளி போய் கொண்டிருக்க திருமணம் சம்பந்தமான விஷயங்கள் அனுகூலத்தை உங்களுக்கு கொடுக்கும். ரொம்ப சிறப்பாகவே நமக்கு அமைஞ்சிருக்கு. வண்டி வாகன பிராப்தி, கார் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு நிச்சயமான முறையில் கார் நல்லபடியாக உங்களால் வாங்க முடியும். மங்கள காரியங்கள் எல்லாத்துலேயுமே இருக்கக்கூடிய தடங்கல்கள். உதாரணமாக நீங்கள் ஒரு வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்துருப்பீங்க, அந்த வீட்டுக்கு மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு அட்வான்ஸ் மட்டும் கொடுத்துருப்பீங்க, போயிருக்க முடியாது. இந்த மாதத்தில் போக முடியும். அப்போ அதற்கான முயற்சிகளை நம்மளால் ஈடுபட முடியும். வழக்குகள் சம்பந்தமான விஷயங்கள் அனுகூலத்தை கொடுக்கும். ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது மாதிரி குழந்தை செல்வம் இல்லாதவர்களுக்கு குழந்தை செல்வம் கண்டிப்பான முறையில் வரும். நீங்கள் ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு இருந்தீங்க, அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா நிச்சயமான முறையில் குழந்தை பாக்கியம் கண்டிப்பான முறையில் உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகத்தை பொறுத்தவரை மிக கடுமையான பணிச்சுமை
காணப்படும். எந்த ஒரு விஷயத்தை எடுத்துட்டாலும் அதில் நமக்கு சில தடங்கல்கள், குழப்பங்கள், சிக்கல்கள் நமக்கு உண்டாகும். ஸோ இப்போ நீங்கள் தொழில் செய்கிறீங்க அப்படின்னா அதில் அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக நீங்கள் நடந்துக்கிறது உங்களுக்கு நல்லது. பொதுவாக இந்த மாதத்தை பொறுத்தவரை உத்தியோகத்தினருக்கு நேரங்காலம் பார்க்காம நம்ம நிறைய உழைக்க வேண்டியது இருக்கும். நீண்ட நேரம் கண் விழிக்க வேண்டியிருக்கும். நேரத்துக்கு சாப்பிட முடியாது, நேரத்துக்கு தூங்க முடியாது. இந்த மாதிரியான சில சிக்கல்களெல்லாம் நாம் சந்திக்க வேண்டியிருக்கும். கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக நீங்கள் நடந்துக்கோங்க, அதுதான் நல்லது. ஸோ பெண்களை பொறுத்தவரை தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, முன்னேற்றம், அது எல்லாமே நமக்கு கிடைக்க போகிறது. மாணக்கர்களுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா, மாணக்கர்களுக்கு சில நேரங்களில் சில அவசரமான முடிவுகள் நம்ம எடுக்க வேண்டி வரலாம். ஸோ அதில் மட்டும் நம்ம கொஞ்சம் கவனமாக நடந்துக்கணும். ரொம்ப அவசரமாக எந்த ஒரு முடிவு எடுத்து நீண்ட ஆலோசனை நமக்கு எந்த ஒரு விஷயத்திலும் நமக்கு அவசியம். பொதுவாக இந்த மாதத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய வீண், பயம், குழப்பம் ஆகியவை விலகும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் உண்டாகும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு, மண், மனை சார்ந்த யோகங்கள் நமக்கு ஏற்படும். தினசரி குலதெய்வ வழிபாடு செய்து வருவது நமக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 4, 6, 8. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை. மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதம் முழுவதுமே ராசிநாதன் புத பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் நட்பு வீட்டில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ராசியில் சூரியன், சுக்கிரன். இப்போ அவங்க 2 பேருமே இந்த மாதத்தில் 7ஆம் தேதி சுக்கிரன் மாறுறார், 16ஆம் தேதி சூரியன் 2ஆம் இடத்துக்கு மாறிடுறார். திரிகோணம் ரொம்ப பலமாக நமக்கு அமைஞ்சிருக்கு. ஏன்னா 5ஆம் அதிபதி ராசியில் இருப்பது, 5ஆம் இடத்தை செவ்வாய் பார்ப்பது, 9ஆம் இடத்துல அதனுடைய அதிபதி வக்ரமாக இருந்தாலும் ஆட்சியாக இருப்பது, இதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய பலம். உள்ளபடியே மிதுனராசிக்காரன் நம்ப மாட்டாங்கிறான். ஏன் உன் நேரம் நல்லா இருக்கு, தயவு செய்து ரிஸ்க் எடுக்கலாம், அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போனோம்னா ஓரளவு ரிஸ்க் எடுங்க, பயப்படாதீங்க. ஏன்னா ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். ஏன்னா 2017 பட்ட அடி அவங்களால இன்னும் வெளியில் வர முடியலை. அப்போ இந்த மாதத்தில் நமக்கு முதல் விஷயம் அரசாங்க அனுகூலம் ரொம்ப சிறப்பாக அற்புதமாக நமக்கு கிடைக்க போகுது. நம்ம ஏதோ ஒரு லைசன்ஸ் அப்ளை பண்ணுறோம், இல்லை நம்ம லோன் ஏதாவது நம்ம ட்ரை பண்ணுறோம், இது எல்லாமே நமக்கு ரொம்ப அனுகூலமான ஒரு தன்மை. களத்திரக்காரகன் சுக்கிரன் அவர் ராசியில சஞ்சாரம் பண்ற, குருவினுடைய சாரம் வாங்கி சஞ்சாரம் பண்றார், ஒரு பெரிய அனுகூலம். இப்போ திருமணம் சம்பந்தமான முயற்சி நிறைய பேர் என்ன பண்றாங்க, இப்போ உதாரணமா மிதுனத்துக்கு 12ல் குரு, துலாமுக்கு 8ல் குரு, தனுசுக்கு 6ல் குரு, மீனத்துக்கு 3. கல்யாணமே பண்ணாதீங்க அப்படிங்கிறாங்க. நம்ம என்ன கேட்குறோம்னா இதற்கு ஆவணம் எதுல சொல்லப்பட்டிருக்கு? அப்போ மிதுனத்துக்கு 12ல் குரு, 12 குருங்கிறவர் சுபகாரகன், அவர் 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் நமக்கு சஞ்சாரம் பண்ணும்போது நமக்கு சுபவிரய செலவுகள் உண்டாகும். உதாரணமாக திருமணம் சம்பந்தமான விஷயங்கள், அடுத்தது நமக்கு ஒரு புதுசாக வீடு, மண், மனை, வாகனம் வாங்கிறது, இந்த மாதிரியான எல்லா விதமான நன்மைகளுமே நமக்கு நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் நமக்கு போய்கிட்டு. பொருளாதாரம் வளர்ச்சி பெறும், குடும்பத்தில் நிறைய சந்தோஷமான விஷயங்கள் நடைபெறும். அதாவது 2017 23 வரைக்கும் நேரம் சரியாக இல்லை. ஒன்று உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருக்கும், ஏதோ ஒரு ஆப்ரேஷன் வரைக்கும் போயிருக்கலாம், இல்லைன்னா நீங்கள் உங்கள் வீட்டில் யாருக்காவது மருத்துவ செலவு செய்கிற மாதிரியான சூழ்நிலை இருந்திருக்கும். இப்போ அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வெளியில் வரக்கூடிய ஒரு நேரம் நமக்கு வந்தாச்சு. இப்போ டைம் நல்லா இருக்கு, எந்த விதமான குழப்பங்கள், சிக்கல்கள் அதெல்லாம் எதுவுமே நமக்கு தேவையில்லை. தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். திட்டமிட்டபடி பயணங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இப்போ தொழில் ஸ்தானத்தில் ராகு இருக்கார்,
தொழில் ஸ்தானாதிபதி குரு சந்திரன் சாரம் வாங்கி 12ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். அவர் 4 பார்க்குறார், 6 பார்க்குறார், 8 பார்க்குறார். அப்போ தொழில் உத்தியோகம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். சில நேரங்களில் சில தடங்கல்கள் வந்தாலும் மிதுன ராசியினுடைய ஒரு பெரிய பெனிஃபிட் என்ன? மிதுனத்தான் நிதானம். அதுதான் சித்தர்களுடைய வாக்கு. அப்போ மிதுன ராசிக்காரங்க எந்த ஒரு விஷயத்தை செய்யறதா இருந்தாலும் கொஞ்சம் நிதானமா, பொறுமையா, கவனமா பார்த்து செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. அவங்களுடைய ஃபோக்கஸ் எல்லாமே எதுல இருக்கும்? வெற்றியை நோக்கி இருக்கும். வெற்றியை நோக்கி இருக்கும். அதுதான் மிதுன ராசிக்காரருடைய எக்ஸ்பர்ட். அப்போ தொழில் உத்தியோகத்துல சில பிரச்சனைகள் நமக்கு வந்தாலும் கவலைப்பட வேண்டாம். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. புதிய தொழில் வாய்ப்புகள் கண்டிப்பான முறையில் உங்களுக்கு கிடைக்கும். புதிய உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்கும். இப்போ நீங்கள் ஒரு கம்பெனி ரன் பண்ணுறீங்க, உங்கள் கம்பெனி இண்டெக்ஸில் பதிவாகிருக்கு அப்படின்னா உங்கள் கம்பெனியுடைய ஷேர் வேல்யூஸ் இந்த மாதத்தில் இன்க்ரீஸ் ஆகும். அது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. நியூ இன்வெஸ்டர்ஸ் கிடைப்பாங்க. நான் நியூ இன்வெஸ்டர்ஸ் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு தகுந்த மாதிரியான ஆட்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன், அந்த மாதிரிலாம் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி இந்த மாதத்தில் காத்திருக்கு. வீடு மண் மனை சம்பந்தமான யோகங்கள், வீடு மண் மனை சம்பந்தமான காரியங்கள் எல்லாமே நமக்கு அனுகூலத்தை கொடுக்கும். முயற்சிகள் எல்லாமே பலிதமாகும். எல்லா காரியங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். உத்தியோகத்தினருக்கு உங்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும். உதாரணமா உங்களுக்கான நல்ல ஒரு அங்கீகாரம் இந்த மாதத்துல நிச்சயமான முறையில கிடைக்கும். உங்க கூட வேலை பார்க்குறவங்க கூட, அது மாதிரி உங்களுடைய சுப்பீரியர், நீங்க யாருக்கு ரிப்போர்ட் பண்றீங்களோ அவங்களுக்கு இடையில இருந்து வந்த மன கருத்து வேறுபாடுகள் எல்லாமே நமக்கு நீங்க பெறுவீர்கள். எந்த விஷயமும் உங்களுக்கு அனுகூலமா நடந்து ரொம்ப நல்லா இருக்கு. இந்த மாதம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அது மாதிரி உடல் ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பா இருக்கு. ஏன்னா 6ஆம் இடத்தை குரு பார்த்துடுற, 6க்குடையவரான செவ்வாய் அவரும் 6ஆம் இடத்தை பார்க்கிறார். இதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய அனுகூலமான ஒரு தன்மை. அப்போ உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் அதுலேருந்து நம்மளால வெளியில வர முடியும். ரொம்ப ரொம்ப சிறப்பா அற்புதமா நமக்கு அமைஞ்சிருக்கு. அது மாதிரி இந்த மாதம் நம்ம எடுத்துட்டோம்னா, பெண்களுக்கு எடுத்துட்டோம்னா, குடும்பத்துல உங்களுக்கான ஒரு நல்ல ஒரு அங்கீகாரம், நல்ல ஒரு விஷயங்கள் எல்லாமே நமக்கு நடக்க போறது. எந்த முயற்சியும் அனுகூலமா நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நேரம், அற்புதமான ஒரு காலம் நமக்கு போயின்னு இருக்கு இந்த மாதம். மாணக்கர்களுக்கு கல்வியில ஏற்றம், முன்னேற்றம் காணப்படும். வெளியூர் வெளிநாடு நான் போய் படிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க சில பேர். அவங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நிச்சயமான முறையில் நமக்கு கிடைக்கும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள், நல்ல மாற்ற பலன்கள் உண்டாகும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். உங்களுக்கான நல்ல ஒரு அங்கீகாரம் இந்த மாதத்தில் நிச்சயமான முறையில் கிடைக்கும். புனர்பூசம் நட்சத்திரம் பிறந்தவர்களுக்கு மனதிற்குள் இருக்கக்கூடிய வீண் பயம், குழப்பம் ஆகியவை நிச்சயமான முறையில் நீங்கும். தினசரி வாராகி அம்மன் தேவி வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் பச்சை. கர்க்கடக ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் கிட்டத்தட்ட ஒரு 4 கிரகங்கள் ராசியில சேரக்கூடிய ஒரு தன்மை. ஸோ ஏற்கனவே இந்த காலகட்டம் பிறக்கும்போது ராசியில புதன் இருக்கார், அப்புறம் சுக்கிரன் வரார், அப்புறம் சூரியன் வரார், ராசிநாதனும் சேருவார். சில நாட்கள்ல ராசிநாதன் சேருவார், சில நாட்கள்ல ராசிநாதன் சந்திரன் மகர ராசியில சஞ்சாரம் பண்ணும்போது ராசியை பார்ப்பார். அப்போ நமக்கு இது எல்லாமே ஒரு ஒரு அனுகூலம். சில பேருக்கு இந்த அஷ்டமத்து சனி நடக்குது சாமி, அது ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நீங்க கொஞ்சம் சில விஷயங்கள், சில காலத்தை ரீகால் பண்ணி பாருங்க. இப்போ உதாரணமா 2020 டிசம்பர்லேருந்து 2023 டிசம்பர் இந்த காலகட்டம் நீங்க கொஞ்சம் ரீகால் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த நேரத்தில் கண்டச்சனி உங்க ராசிக்கு நடந்துன்றது.
ரொம்ப மோசமான காலகட்டம். குரு மறைஞ்சார், ராகு கேதுவினுடைய பொசிஷன் சரியில்லாமல் இருந்தது. ஸோ இதை கிராஸ் பண்ணி வந்துட்டே அஷ்டமத்து சனி நடந்தாலும் 11ஆம் இடம் உங்களுக்கு பலமாக அமைஞ்சிருக்கு. இது ஒரு பெரிய பெனிஃபிட். ஸோ முதல் விஷயம், அதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த பிரச்சனையை பகுத்து ஆராய்ந்து முடிவெடுக்கக்கூடிய ஒரு தன்மை. அதாவது இந்த பிரச்சனை எதனால் வந்தது, எப்படி வந்தது, இந்த பிரச்சனையை நாம் எப்படி சமாளிக்கலாம் அப்படிங்கிற புத்தி கூர்மை, புத்தி சாதுரியம் உங்களுக்கு ஏற்படும் இந்த மாதத்தில். அதுதான் ஒரு பெரிய பெனிஃபிட் உங்களுக்கு. அது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ராசிநாதன் இந்த மாதம் பிறக்கும் போதே சந்திர பகவான் தொழில் கர்ம ஜீவனஸ்தானத்தில் செவ்வாயோட இணைந்து பயணிக்கிறார். சந்திரமங்கல யோகம் தொழில் ஸ்தானத்தில் உருவாகிருது. அது மாதிரி 4ஆம் இடம், 4ஆம் இடத்தை சந்திரன் பார்த்துடுறார், செவ்வாய் பார்த்துடுறார், ராசிக்கு சுக்கிரன் வந்துடுறார். அப்போது நம்ம பார்த்தோம்னா நமக்கு ஒரு பெரிய அனுகூலமான ஒரு தன்மை, ஒரு பெரிய பெனிஃபிட் நமக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்குது. முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையும். நாம் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு குடும்பத்தினர் மூலமாகவும் நண்பர்கள் மூலமாகவும் அனைத்து விதமான பெனிஃபிட்ஸும் நமக்கு இந்த மாதத்தில் கிடைக்கும். ஸோ சில நேரங்களில் சில வாக்குவாதங்கள், ஏன்னா அந்த அஷ்டமத்து சனி நடக்குது. என்னதான் நமக்கு நேரம் நல்லா இருந்தாலும் அந்த அஷ்டமத்து சனி நடக்கும்போது சில நேரங்களில் சில வாக்குவாதங்கள் அதெல்லாம் ஏற்படலாம். ஸோ முடிஞ்ச வரை நீங்கள் முன்கோபப்படாதீங்க, கொஞ்சம் நீக்கு போக்கா விட்டு கொடுத்து போகிறது உங்களுக்கு நல்லது. சில நேரங்களில் உங்களை சில பேர் டென்ஷன் படுத்துவாங்க, அதெல்லாம் நினச்சி நீங்கள் வந்து முன்கோபம் அடையாதீங்க, பதட்டம் அடையாதீங்க. ஏன்னா நமக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இந்த 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு 5ஆம் இடத்தை பார்ப்பது ஒரு பெரிய பெனிஃபிட் உங்களுக்கு. அது இருட்டில் நடந்துட்டு இருக்கும்போது நமக்கு ஒரு விளக்கு கிடைச்ச மாதிரி. ஸோ அது நமக்கு ரொம்ப ரொம்ப நமக்கு நல்லா இருக்கு. இந்த மாதம் நம்ம எடுத்துட்டோம்னா பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, முன்னேற்றம், அது எல்லாமே நமக்கு கிடைக்க போகிறது. அரசாங்க அனுகூலம் கிடைக்கும். பல வகையிலும் இருந்து வந்த தடங்கல்கள், சிக்கல்கள், குழப்பங்கள் அனைத்துமே நீங்கும். முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். என்ன இருந்தாலும் 3 குடையவர் 12 குடையவர் புதன், அவர் நமக்கு ராசியில சஞ்சாரம் செய்யும் போது தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். சகோதர சகோதரிகள், குடும்பத்தினர், இவர்களுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே பலிதமாகும். எல்லா காரியங்களும் நமக்கு நல்லபடியாக நடக்கக்கூடிய ஒரு நேரம். ஸோ இந்த மாதத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா கல்வி சம்பந்தமான விஷயங்கள் அதில் நம்ம ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். சில முக்கிய முடிவுகள் இப்போ உதாரணமாக நம்ம ஒரு ஒரு யூனிவர்சிட்டியில் போய் மேற்படிப்பு படிக்கணும்னு ஆசைப்படுறோம். ஸோ அது மேற்படிப்பு நமக்கு கிடைச்சிடும். அப்போ கிடைக்கும்போது அப்போ அதற்கான முன்னேற்பாடுகளான சில விஷயங்களை நம்ம ரொம்ப கவனமாக நம்ம கையாளணும். அதிலலாம் நம்ம கவனமாக இருந்துக்கணும். அப்புறம் திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்துமே வெற்றி. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் இந்த மாதத்தில் நிச்சயமான முறையில் நமக்கு வெற்றி அடையும். பொதுவாக இந்த மாதம் நம்ம எடுத்துக்கிறோம், தொழில் உத்தியோகம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது. தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து இருந்து வந்த முடக்க நிலை, சுணக்க நிலை அனைத்துமே நீங்க பெறுவீர்கள். புதிய தொழில் வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கும், புதிய உத்தியோக வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கும். ரொம்ப நாளாக இந்த இடத்துல நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், எனக்கு வேலையில் ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கான நேரம் கனிஞ்சாச்சு. நேரம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ தயவு செய்து முக்கியமான முடிவுகள், அதாவது தொழில் சார்ந்த உத்தியோகம் சார்ந்த நீங்கள் எடுக்கிறதா இருந்தால் இந்த மாதத்தில் எடுங்க. ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது. புதிய தொழில் வாய்ப்புகளாக பண்ணலாம், பார்ட்னர்ஷிப் தொழிலாக பண்ணலாம். ரொம்ப ரொம்ப சிறப்பாக அற்புதமாக நமக்கு அமைஞ்சிருக்கு. பெண்களை பொறுத்த மட்டில் சுபவிரய செலவுகள் ஏற்படும். முடங்கி கிடந்த காரியங்கள், சுணங்கி கிடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். முடிவுக்கு வர முடியாமல் இருந்த பல காரியங்களிலும் தெளிவான முடிவுகள் நம்மளால் எடுக்க முடியும். ரொம்ப சிறப்பாக அற்புதமாக நமக்கு இந்த மாதமானது அமைஞ்சிருக்கு. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில், புதிய உத்தியோகம், இது சம்பந்தமான விஷயங்கள் அனுகூலத்தை கொடுக்கும். வீடு, மண், மனை சார்ந்த காரியங்கள் நமக்கு அனுகூலத்தை கொடுக்கும்.
தடைபட்டிருந்த கல்வியினை மீண்டும் நம்மளால தொடர முடியும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை உங்களால காப்பாற்ற முடியும். பொருளாதாரம் மேம்படும், சேமிக்கும் பழக்கம் நமக்கு அதிகரிக்கும், பல வகையிலும் நமக்கு நன்மைகள் உண்டாகும். குடும்பத்தாருடைய சப்போர்ட் எல்லா விஷயத்திலுமே நமக்கு கிடைக்கும். பூச நட்சத்திரம் ஒரு அருமையான நட்சத்திரம், குபேரனுடைய நட்சத்திரம், ரொம்ப சிறப்பாக இந்த மாதத்தில் நமக்கு அமைஞ்சிருக்கு. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். சில பேர் கடன் வாங்கியிருப்பாங்க, அது குழப்பமாயிருக்கும். ஐயோ நம்ம கடன் தேவையில்லாமல் வாங்கிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழப்பமே தேவையில்லை. ரொம்ப அற்புதமாக நமக்கு ஒரு நல்ல நேரம் போய்கிட்டு இருக்கு. கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் அதுலேருந்து உங்களால் ரொம்ப சுலபமாக இந்த மாதத்தில் வெளியில் வர முடியும். பல வகையிலும் நமக்கு நன்மைகள் விளையும் இந்த மாதத்தில். ஸோ கடகராசிக்கு இந்த மாதம் ஒரு யோகத்தை அள்ளித்தரக்கூடிய மாதம். தினசரி சிவ வழிபாடு செய்து வருவது நமக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, மஞ்சள் மற்றும் சிவப்பு. சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் நம்ம எடுத்துக்கிறோம். கேந்திரங்கள் நமக்கு ரொம்ப பலமாயிரும். ராசிநாதன் சூரியன் 11ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்றார். 16ஆம் தேதிக்கு மேல அவர் விரயஸ்தானத்துக்கு வரார். ஸோ 4ஆம் இடம் பலமா இருக்கு, 7ஆம் இடம் பலமா இருக்கு, 10ஆம் இடம் பலமா இருக்கு. 10ஆம் இடத்துல, அதாவது தொழில் ஸ்தானத்துல நமக்கு சந்திரமங்கல யோகம் நமக்கு உண்டாருது. இந்த சிம்மராசி அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது 7ஆம் இடத்துல சனி இருக்கிறது கொஞ்சம் கவனத்தில் கொள்ள வேண்டிய நமக்கு விஷயம். 2, 8 ராகு கேது உட்கார்ந்துருக்காங்க. இப்போ அதையும் நாம் கொஞ்சம் சீரியஸாக அணுக வேண்டிய ஒரு விஷயம். பொதுவாக இந்த மாதம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா வார்த்தைகளை கொஞ்சம் கவனமாக கடைப்பிடிக்கணும். ஏன்னா 11ஆம் தேதிக்கு பிறகு செவ்வாய் ராசியை பார்க்க ஆரம்பிப்பார். அப்போ அந்த மாதிரி நம்ம பார்க்க ஆரம்பிக்கும் போது நமக்கு எந்த ஒரு விஷயத்திலும் தேவையில்லாத அவசரம், படபடப்பு, நிதானம் இன்மை, இந்த ஒரு டென்ஷன், தேவையில்லாத ஒரு டென்ஷன், இது எல்லாமே நமக்கு ஏற்படலாம். அதெல்லாம் நம்ம கொஞ்சம் கவனமாக பார்த்து சிந்திச்சு நடந்துக்க வேண்டிய ஒரு நேரம். புதிய முதலீடுகள் வரவுக்கு குறைவு இருக்காது. 2ஆம் இடத்தை குரு பார்த்துடுற, வரவுக்கு குறைவு இருக்காது. ஆனா புதிய முதலீடுகள் செய்யும் போது அவசரம் கூடாது, நிதானமா பொறுமையா நம்ம செய்யணும். குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல பேசும்போது, கருத்துக்கள் தெரிவிக்கும் போதெல்லாம் வார்த்தைகள்ல கொஞ்சம் நிதானம் அவசியம். ஏன்னா நாம ஒன்று சொல்ல போய் மற்றவங்க அதை வேற மாதிரி புரிஞ்சுக்கணும். அது மாதிரி ஒருத்தரை விமர்சனம் செய்யும் போதும் வார்த்தைகள்ல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். ஏன்னா நாம ஒன்று சொல்லுவோம், மற்றவங்க வேற ஒன்று சொல்லுவாங்க, அது இன்னொருத்தர் போய் வேற மாதிரி கன்வே பண்ணுவாங்க. இது மாதிரி சில சிக்கல்கள் நமக்கு வரலாம். இரத்தம் சம்பந்தமான உறவுகளிடம் இருந்து வந்த உறவு சிக்கல்கள் விலகும், தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும், முயற்சிகள்ல இருக்கக்கூடிய குழப்பங்கள் அனைத்துமே விலகும். இப்போ விரயஸ்தானம் 12ஆம் இடத்துல 3 கிரகங்கள், சூரியன் ராசிநாதன் வந்துடுறார், ஏற்கனவே புதன் அங்கதான் இருக்கார், சுக்கிரன் வரப்போறார் அப்படின்னு வச்சுப்போமே. இந்த 3 கிரகங்கள் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு 6ஆம் இடமும் பலமாயிடும். எப்போதுமே சிம்ம ராசிக்கு சித்தர்களுடைய வாக்கு சிம்மத்தானோடு சினுங்கேல். அப்ப 6ஆம் இடம் பலமாகும் போது குருவும் பார்க்கிறார், 4 கிரகங்கள் பார்க்கிறாங்க 6ஆம் இடத்தை. அப்போ இந்த மாதம் நீங்க தெளிவான முடிவுகள் எல்லா விஷயத்திலுமே எடுக்க முடியும். கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் அதுலேருந்து ரொம்ப சுலபமாக நம்மளால வெளியில வந்துடும். உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அரசாங்க அனுகூலம் கிடைக்கும். வழக்குகள் சம்பந்தமான விஷயங்கள்ல அனுகூலமான ஒரு தன்மை நமக்கு காணப்படும். ஏதோ ஒரு நீண்ட நாளா இழுபறியா ஒரு கேஸ் நடந்துகிட்டு இருக்கு, அதுல நம்ம பக்கம் உள்ள நியாயம் நமக்கு தீர்ப்பாகும். ஸோ ரொம்ப அற்புதமாக நமக்கு அமைஞ்சிருக்கு. இந்த
மாதம். சில விஷயங்கள் மட்டும் நான் ஆரம்பிக்கும் போது சொன்ன மாதிரி சில விஷயங்கள் மட்டும் நம்ம கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். தொழில் உத்தியோகம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. சில நேரங்களில் தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து நாம் வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் போக வேண்டிய சூழல்கள் உண்டாகலாம். தொழில் ஸ்தானம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. புதிய தொழில் வாய்ப்புகள், மண் மனை வாகனம், மருத்துவம், அப்புறம் வழக்குகள், நீதித்துறை சம்பந்தமான இந்த மாதிரி இடங்கள்ல வேலை பார்க்குறவங்க, அரசியல் சம்பந்தமான விஷயங்கள்ல இருக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக அற்புதமாக. போதனை சம்பந்தமான தொழில் கூட சொல்லலாம். கன்சல்டன்ட்டு, கைடு, லெக்சரரு, ஸ்கூல் டீச்சர், ஸோ இவங்களுக்கெல்லாம் ஒரு அனுகூலமான ஒரு தன்மை. அப்புறம் விவசாயம் செய்கிறவங்களுக்கு, விவசாயிகளுக்கு இந்த மாதம் ரொம்பவே அனுகூலமாக அமைஞ்சிருக்கு. ஸோ நீங்கள் தொழில் செஞ்சாலும் சரி, உத்தியோகம் பார்த்தாலும் சரி, நமக்கு ஒரு பெனிஃபிட்டான ஒரு நேரம் நமக்கு போய்கிட்டு இருக்குது. பொதுவாக இந்த மாதம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சுணங்கி கிடந்த காரியங்கள், முடங்கி கிடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். பெண்களுக்கு லாப முன்னேற்றம் அதிகரிக்கும். சுப விரய செலவுகள் உண்டாகும். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்துமே விலகும் அப்படின்னு நாம் நம்பலாம். மாணக்கர்களுக்கு எடுத்துட்டோம்னா புதிய கல்வி சம்பந்தமான புதிய முயற்சி அனைத்துமே வெற்றி அடையும். பல காரியங்களிலும் இருந்து வந்த தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள். மனசுக்குள்ள இருக்கக்கூடிய குழப்ப நிலை, சஞ்சல நிலை, சங்கட நிலை அனைத்துமே விலகப் பெறுவீர்கள். நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு உங்களுக்கான ஒரு நல்ல அங்கீகாரம் இந்த மாதத்துல நமக்கு கிடைக்கும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப முன்னேற்றம் அதிகரிக்கும். இரத்தம் சம்பந்தமான உறவுகளிடம் இருந்து வந்த உறவு சிக்கல்கள் விலகப் பெறுவீர்கள். சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட நல்ல மாற்றங்களை நாம எதிர்பார்க்கலாம். பொருளாதாரம் ரொம்ப ரொம்ப சிறப்பா அற்புதமா நமக்கு அமைஞ்சிருக்கும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். முயற்சிகள்ல இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள். எல்லா விஷயங்களிலுமே நல்ல மாற்றங்கள் நமக்கு வந்து சேரும். சகோதர சகோதரியிடம் இருந்து வந்த மனக்கருத்து வேறுபாடுகள் நீங்க பெறுவீர்கள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள், உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும். முயற்சிகள்ல இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும். சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட ஒரு திருப்தியான சூழல் நமக்கு உண்டாகும். ஆனாலும் நம்ம சொல்றது என்னன்னா, கொஞ்சம் கவனத்தோட எச்சரிக்கையோட எல்லா ஒரு விஷயத்திலும் நீ நடந்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். பொதுவாக இந்த மாதத்தை பொறுத்தவரை காளியம்மன் தேவி வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 139, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு. கன்னியா ராசி அன்பர்களுக்கு, அதாவது வாழ்க்கையில ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான காலகட்டத்தில் நீங்கள் இருக்கிறீங்க. நல்ல காலகட்டத்தில் நீங்கள் இருக்கிறீங்க. எல்லா விதமான நன்மைகளும் நமக்கு ஒன்று போல வந்து சேரக்கூடிய ஒரு நேரம் நமக்கு போய்கிட்டு இருக்குது. ராசிநாதன் புத பகவான் இந்த மாதம் முழுவதுமே 11ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்றார். அவருக்கு அது நட்பு வீடு. வக்ரமாரர் அதெல்லாம் இருந்தாலும் கூட ஒரு நட்பு வீட்டில் ராசிநாதன் சஞ்சாரம் செய்வது, அதுவும் இந்த மாதம் முழுவதுமே 5ஆம் இடத்தை நேரடி 7ஆம் பார்வையாக பார்ப்பது. ஏற்கனவே குருபகவான் 5ஆம் இடத்தை பார்த்துட்டு இருக்கார், ராசியும் பார்த்துட்டு இருக்கார். இது எல்லாமே நமக்கு ஒரு அனுகூலமான ஒரு தன்மையை காட்டுகிறது. முதல் விஷயம், முடிவுக்கு வர முடியாமல் இருந்த, இழுபறியாக இருந்த பல காரியங்கள் நமக்கு ஒரு நல்ல முடிவுக்கு வந்து சேரும். நமக்கு ஃபேவரா பலவிதமான காரியங்கள் நமக்கு நடக்கும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, முன்னேற்றம், அது எல்லாமே நமக்கு கிடைக்கும். சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட இருக்கக்கூடிய தடங்கல்கள், சிக்கல்கள் அனைத்துமே விலகப் பெறுவீர்கள். முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும். உங்களுடைய உடல்நிலை, உங்க அம்மாவினுடைய உடல்நிலை,
தாயாரினுடைய உடல்நிலை, இதுல இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாமே விலகும். அதுவும் நமக்கு இந்த குரு பார்வை இருக்கிறதுனால நல்ல முன்னேற்றமும் கிடைக்கும். சிக்கல்கள் நீங்கிறதோடு மட்டும் இல்லை, முன்னேற்றமும் நமக்கு கண்டிப்பான முறையில கிடைக்கும். எந்த காரியத்திலும் தெளிவான முடிவுக்கு நம்மளால வர முடியும். பொருளாதாரம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள், சிக்கல்கள் அனைத்துமே விலகப் பெறுவீர்கள். பல வகையிலும் இருந்து வந்த தொந்தரவு நிலை நீங்கும். இந்த மாதம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். ஏன்னா 3ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்கிறார், குரு பார்க்கிறார். இதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய அனுகூலமான ஒரு தன்மை. தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். இரத்தம் சம்பந்தமான உறவுகளால் அனுகூலங்கள் உண்டாகும். இரத்தம் சம்பந்தமான உறவுகளால் உங்களுக்கு ஆக வேண்டிய காரியங்களும் நல்லபடியாக நடந்து முடியும். பொதுவாக இந்த மாதம் எடுத்துட்டோம்னா வீடு, மண்மனை சார்ந்த யோகங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ புதுசாக வீடு வாங்கணுமா வாங்கலாம். ஏற்கனவே வீடு கட்டியாச்சு, பால் காய்ச்சியாச்சு, ஆனால் இன்னும் நாங்கள் குடிபோக முடியலை, அதில் நிறைய தடங்கல்கள் அந்த மாதிரி இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் எல்லாமே உங்களுக்கு சரியாயிடும். குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்கள், எங்களுக்கு குழந்தை இல்லை, ரொம்ப நாளாக நாங்கள் அந்த குழந்தைக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம், எங்களுக்கு குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் நாங்கள் போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் ஒரு நல்ல செய்தி இந்த மாதத்தில் உண்டு. திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்தும் கைகூடும். எந்த தோஷம் உங்களுக்கு இருந்தாலும் சரி, இதை மாதிரி திருமணம் செய்வதற்கு ஒரு பெஸ்டான நேரம் எதுவுமே நமக்கு கிடையாது. ரொம்ப நல்லா இருக்கு. எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் தெளிவாக செய்யலாம். ரொம்ப ரொம்ப சிறப்பாக அற்புதமாக நமக்கு இந்த மாதமானது அமைஞ்சிருக்கு. இந்த மாதம் தொடங்கும் போது நமக்கு தொழில் ஸ்தானத்தில் சூரியன் சுக்கிரனுடைய ஒரு கூட்டணி. இப்போ தொழில் சார்ந்து நமக்கு அரசாங்க அனுகூலம் சம்பந்தமான விஷயங்கள் ஏதாவது நீங்கள் ட்ரை பண்ணுறதா இருந்தால் ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பான முறையில் கிடைக்கும். இப்போ உதாரணமாக நீங்கள் ஒரு தொழில் பண்ணுறீங்க, தொழில் விரிவாக்கம் பண்ணணும், அதுக்கு ஏதாவது ஒரு லைசன்ஸ் வாங்கணும், இல்லை வண்டி வாகனம் வாங்கணும், இல்லை லோன் வாங்கணும், புது இன்வெஸ்டர்ஸை நாங்கள் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல செய்தி இந்த மாதத்தில் காத்திருக்கிறது. ரொம்ப சிறப்பாக அற்புதமாக இந்த மாதமானது உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். வேலை செய்கிறவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பணியிட மாற்றம், பதவி உயர்வு உறுதிப்படுத்தப்படுகிறது. ஸோ ரொம்ப ஒரு சிறப்பான வாழ்க்கையே புரட்டி போடக்கூடிய நல்ல மாற்றங்கள் இந்த மாதத்தில் கன்னிராசிக்காரர்களுக்கு காத்திருக்கிறது. இந்த மாதத்தை நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா பெண்களுக்கு, முக்கியமாக அலுவலகம் செல்லக்கூடிய பெண்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்த தடங்கல்கள் கூட விலகப் பெறுவீர்கள். முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும். எல்லா விஷயங்களிலும் இருந்து வந்த சிக்கல்கள், குழப்பங்கள் அனைத்துமே விலகப் பெறுவீர்கள். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உதவி, எதிர்பார்க்கக்கூடிய மனுஷால்ட்டேருந்து உங்களுக்கு கண்டிப்பான முறையில் கிடைக்கும். மாணக்கர்களுக்கு எடுத்துனோம்னா புதிய கல்வி சேரணும், நான் மேற்படிப்பு இந்த யூனிவர்சிட்டியில் படிக்கணும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன், இந்த கண்ட்ரிக்கு போய் படிக்கணும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன், அதற்கான முயற்சிகள் பலிதமாகுமா? 100% பலிதமாகும். எல்லா விஷயங்களுமே நமக்கு ஒரு அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு இந்த மாதத்தில் நமக்கு காத்துக்கிட்டு இருக்குது. எந்த விஷயமும் அனுகூலமாக நடக்கும், கவலையே படாதீங்க. எல்லாம் ரொம்ப அற்புதமாக ஒரு நல்ல நேரம் நம்ம கன்னிராசிக்கு இந்த மாதத்தில் போய்கிட்டு இருக்குது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விரய செலவுகள் உண்டா. பயணங்கள் போகணும் சாமி, போகலாமா, எனக்கு விசா சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல செய்தி இந்த மாதத்தில் காத்திருக்கு. ரொம்ப சிறப்பாக அற்புதமாக இருக்கு. நீங்கள் தைரியமாக இருங்க, ரொம்ப ரொம்ப நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு, மண், மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம், கவலை விலகப் பெறுவீர்கள். உங்களுக்குன்னு ஒரு பாதையை வகுத்துக்கிட்டு அந்த பாதையில நீங்கள் பயணிப்பீங்க. திட்டமிட்டபடி எல்லா காரியங்களையும் நீங்கள் செய்வீங்க. எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அனுகூலமாக அமைஞ்சிருக்குன்னு நாம் சொல்லலாம்.
பொதுவாக கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் ஏற்றம், முன்னேற்றம், நல்ல மாற்றத்தை தரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த ஜூலை மாதமானது அமைந்திருக்கிறது. தினசரி முருகப்பெருமான் வழிபாடு செய்து வருவது நமக்கு யோகத்தை, அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். சின்ன சின்ன விஷயங்கள்ல இருக்கக்கூடிய தடங்கல்கள் கூட விலகும். அதிர்ஷ்டமான எண்கள் 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை. துளாராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த மாதம் ராசிநாதன் சுக்கிரன் அவர் பாக்யஸ்தானத்துல சஞ்சாரம் பண்றார். அப்புறம் தொழில் கர்ம ஜீவன ஸ்தானத்துக்கு 7ஆம் தேதி அவர் மாறிடுறார். 4ஆம் இடத்தை பார்க்கிறார். 4ஆம் இடத்தை ஏற்கனவே குரு பார்த்துட்டு இருக்கார். அதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய அனுகூலம். நிறைய துளாராசிக்காரர்கள், அதாவது ஒரு 10 பேருக்கு 7 பேர் வச்சுக்கலாம், எங்கிட்ட பேசும்போது, சாமி 8ல் குரு போயிட்டாரே, அதனால எங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா, ஒரு நார்மல், அதாவது எப்படி சொல்றதுன்னா சாதாரண ஒரு 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 சின்ன சின்ன விஷயங்கள்ல பிரச்சனைகள் வந்தா கூட அவங்க கேட்கறது என்னன்னா, இந்த 8ல் குரு இருக்கிறத ரொம்ப பெருசா அவங்க நமக்கு கேட்குறாங்க. ஸோ நம்ம அடிக்கடி பதிவு பண்ணக்கூடிய விஷயம்தான், மறுபடியும் பதிவு பண்றோம். ஏன்னா அது நிறைய பேர் பயப்படுறதுனால நம்ம அதை பதிவு பண்றோம். குரு பகவானை பொறுத்தவரை நவக்கிரகங்கள்ல சுபகாரகன், அதாவது சுபாவ சுபகாரகன் சொல்லுவான். சுபாவ சுபகாரகன் அப்படின்னா இருக்கிறதுலையே நல்ல கிரகத்திலே நல்ல கிரகம் அப்படின்னு அர்த்தம். அது குரு பகவான், பிரகஸ்பதி அப்படின்னு சொல்லுவார். அப்போ அவருக்கு என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, குரு பகவானை பொறுத்தவரை ஒரு ஒரு கிரகம் அப்படின்னு எடுத்தோம்னா அதுக்கு நிறைய பலம் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ உதாரணமாக ஸ்தான பலம், அதாவது பார்வை பலம், திருக்பலம், பார்வை பலம், அப்புறம் உச்ச பலம், நீச பலம், அப்படிலாம் நிறைய பலம் இருக்கு. அதுல குரு பகவானுக்கு ரொம்ப அதிவிசேஷமா சொல்லப்பட்டிருக்கிறது பார்வை பலம் தான். அப்போ குரு பார்க்க கோடி நன்மைன்னு நமக்கு பழமொழியே அமைஞ்சிருக்கு. அப்போ அந்த அளவுக்கு குரு பார்வை நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், பிரதானம். அதனால துளாராசிக்கு 12, 2, 4 ஆகிய ஸ்தானங்களை குரு பகவான் பார்க்கிறார். அது ரொம்ப உத்தமோத்தமம், ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. நல்ல விஷயங்களை உங்களுக்கு அள்ளித்தர போறது. இன்னொன்று, 9 கிரகங்கள் இருக்கும்போது நம்ம குரு பகவானை மட்டும் வச்சுக்கிட்டு எந்த ஒரு பலன்களும் நம்ம சொல்லிடக்கூடாது. இப்போ அதை நம்ம குரு பயிற்சியும் போதே நம்ம அதுதான் சொன்னோம். என்னன்னா, நீங்க வெறுமன குரு பகவானை வச்சுன்னு மட்டும் பலன் சொல்லாதீங்க, மற்ற கிரகங்களையும் நீங்க கணக்கில் எடுத்துக்கோங்க அப்படின்னு நாம சொன்னோம். இப்போ நம்ம இந்த மாதத்தை பொறுத்த மட்டில் உங்களுக்கு சுணங்கி கிடந்த காரியங்கள், முடங்கி கிடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். பல வகையிலும் நமக்கு நன்மைகள் உண்டாகும். கொடுத்த வாக்கினை உங்களால காப்பாற்ற முடியும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள், சிக்கல்கள் அனைத்துமே நீங்க பெறுவீர்கள். குடும்பத்தில் நிறைய மங்கள காரியங்கள் நமக்கு இந்த மாதத்துல நடக்க போகுது. மங்கள விஷயங்கள் நமக்கு காதுக்கு வரப்போகிறது, நிறைய பண்ண போறோம். தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். சகோதர சகோதரிகளால் நன்மைகள் உண்டாகும். அப்புறம் வீடு, மண், மனை சார்ந்த காரியங்கள் ரொம்ப சிறப்பா, அற்புதமா, ரொம்ப நல்லா இருக்கு. இந்த ஒரு நல்ல நேரம் நமக்கு இப்போ போய்கிட்டு இருக்குது. ஏன்னா ராசிநாதன் குருவும் பார்த்துடுறார், 4ஆம் இடத்தை குரு பகவானும் பார்க்க, ரொம்ப அற்புதமான ஒரு நேரம். இப்போ வீடு, மண், மனை சம்பந்தமான காரியங்கள் எல்லாவற்றிலுமே நமக்கு அனுகூலமான ஒரு தன்மை இந்த மாதத்தில் நமக்கு காணப்படும். குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். நீங்க அதாவது உங்க குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். முக்கியமா குழந்தைகளுடைய இந்த ஜாயின்ஸ் சம்பந்தமான விஷயங்கள், அதுலலாம் நீங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது உங்களுக்கு நல்லது. அப்புறம் நீங்களே என்ன அப்படின்னா, இந்த இயந்திரங்கள் பயன்படுத்தும் போது, அப்புறம் அக்னி பயன்படுத்தும் போது, மின்சாரம் சம்பந்தமான விஷயங்கள் பயன்படுத்தும் போதெல்லாம் கொஞ்சம் நீங்க கவனமா இருந்துக்கிறது நல்லது. அது மாதிரி திருமணம் சம்பந்தமான விஷயங்கள், மங்களமான விஷயங்கள், அதெல்லாம் உங்களுக்கு இந்த மாதத்துல நடக்கும். மனசுக்குள்ள இருக்கக்கூடிய வீண், குழப்பம், பயம் ஆகியவை நீங்கி ஒரு நல்ல தெளிவு நமக்கு இந்த மாதத்துல உண்டாகும். யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள், நல்ல மாற்ற பலன்கள், அது எல்லாமே நமக்கு கிடைக்க போறது.
தொழில் உத்தியோகத்துல நல்ல ஒரு விருத்தி, நல்ல ஒரு முன்னேற்றம், சீரான வளர்ச்சி, அது எல்லாமே நமக்கு கிடைக்கும். நல்ல ஒரு லாபம், முன்னேற்றம் தொழிலில் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. புதிய உத்தியோகம் சம்பந்தமான விஷயங்கள் அனைத்திலுமே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அனுகூலமான தன்மை காணப்படும். அரசாங்க அனுகூலம் நமக்கு கிடைக்கும். உத்தியோகத்தினருக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பதவி உயர்வு, நான் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு இந்த ஏப்ரல்லையே கிடைக்க வேண்டியது இந்த தள்ளி போயிடுச்சு, அது நம்ம கண்டிப்பாக இனிமேல் நிச்சயமான முறையில் நமக்கு கிடைக்கும். அதில் சந்தேகமே நமக்கு வேண்டாம். பெண்களுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா வீடு மண்மனை சம்பந்தமான காரியங்கள் அனுகூலத்தை கொடுக்கும். ஆடை ஆபரண சேர்க்கைகள் நமக்கு உண்டாகும். முயற்சிகள்ல இருந்து வந்த தாமத போக்கு விலகும். எந்த விஷயமும் உங்களுக்கு அனுகூலமா நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமா இந்த மாதமானது நமக்கு அமைஞ்சிருக்கு. மாணவர்களுக்கு எடுத்தோம்னா கல்வியில நீங்க அடுத்த கட்டத்திற்கு, வாழ்க்கையில அடுத்த கட்டத்திற்கு நீங்கள் போவதற்கான ஒரு நல்ல நேரம் கணிந்திருக்கிறது. முயற்சிகள்ல இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்துமே நமக்கு விலகும். பொதுவா இந்த மாதம் நம்ம எடுத்துக்கிறோம், சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும். சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். மனதிற்கு திருப்தி அளிக்கக்கூடிய நல்ல பலன்கள் கிடைக்கும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள், நல்ல மாற்ற பலன்கள் உண்டாகும். பொருளாதாரத்துல நல்ல ஒரு வளர்ச்சி, அபரிமிதமான வளர்ச்சி நமக்கு கிடைக்கும். தினசரி மகாலட்சுமி வழிபாடு செய்து வருவது நமக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, வெள்ளை மற்றும் நீலம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வாழ்க்கையே புரட்டி போடக்கூடிய ஒரு நல்ல நேரம், நல்ல மாற்றம் நமக்கு இப்போ போய்கிட்டு இருக்குது. கோச்சார ரீதியா 7ஆம் இடத்துல குரு பகவானுடைய சஞ்சாரம். ராசிநாதன் செவ்வாய் மே மாசம் 31ஆம் தேதி மாறினார். அவர் 6ஆம் இடத்துல ஆட்சியானார். அவருடைய 8ஆம் பார்வை ராசியின் மீது விழுந்தது. இந்த மாதம் 7ஆம் தேதி நமக்கு 7ஆம் இடத்துக்கு வரார். 11ஆம் தேதி 7ஆம் இடத்துக்கு வரார். நேரடி 7ஆம் பார்வையா பார்க்க போறார். இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு, ஒரு மாற்றம். இந்த மாதம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முடிவுக்கு வர முடியாமல் இருந்த பல முக்கியமான காரணம், பல முக்கியமான விஷயங்கள்ல தெளிவான முடிவு நம்மளால எடுக்க முடியும். திருமணமாகல சாமி, ஏகப்பட்ட பரிகாரம் நான் பண்ணிட்டேன், எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வந்துட்டேன், திருமணமே நடக்கலை அப்படின்னு வருத்தப்படுறவங்க, குழந்தைக்காக நானும் என்னுடைய வாழ்க்கை துணையும் செய்யாத பரிகாரம் கிடையாது, போகாத கோவில் கிடையாது, நிறைய பண்ணிட்டு இருக்கோம், எங்களுக்கு இந்த மாதிரியான சிக்கல்கள் வருது அப்படின்னு சொல்றவங்க, இவங்க எல்லாருக்குமே ஒரு நல்ல செய்தி காத்திருக்கிறது. மிகப்பெரிய வளர்ச்சி, மிகப்பெரிய முன்னேற்றம், நல்ல மாற்றம். எந்த விஷயத்திலும் இருந்து வந்த குழப்பங்கள், சிக்கல்கள் அனைத்துமே நீங்க பெறுவீர்கள். திருமண வாக்கியம் கைகூடி வரும். குழந்தை செல்வம் கிடைக்கும். நல்லா இருக்கு, ரொம்ப அற்புதமா நமக்கு அமைஞ்சிருக்கு. அந்த மாதிரி குடும்பத்துல இருக்கக்கூடிய குழப்பங்கள், சிக்கல்கள், பிரிந்திருந்த குடும்பம் மீண்டும் ஒன்று சேரும். ரொம்ப நல்லா இருக்கு. பொருளாதாரத்துல நல்ல ஒரு வளர்ச்சி, முன்னேற்றம், அது எல்லாமே நமக்கு காணப்படும். பல வகையிலும் இருந்து வந்த தொந்தரவு நிலை விலகும். தேக்க நிலை அனைத்தும் விலகும். மனசுக்குள்ள இருக்கக்கூடிய சஞ்சல நிலை விலகப் பெறுவீர்கள். தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். எல்லா வகையிலுமே நல்ல மாற்றங்களை நாம எதிர்பார்க்கலாம் இந்த மாதத்துல. அது மாதிரி இந்த மாசத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்கள் உடல்நிலையில கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். கொஞ்சம்
கவனமாக இருக்கணும். நம்ம உடம்புக்கு எது ஆகாதோ அதை சாப்பிடக்கூடாது, செய்யக்கூடாது. வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போது ரொம்ப எச்சரிக்கையாக பயன்படுத்தணும். சில நேரங்களில் தேவையில்லாத பிடிவாதம், முன்கோபம் அதெல்லாம் வரலாம். அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். இந்த மாதத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு தாயாரினுடைய உடல்நிலையிலையும் ரொம்ப கவனமாக இருக்கும். உங்கள் தாயாரினுடைய உடல்நிலையிலையும் ரொம்ப ரொம்ப நீங்கள் கவனமாக இருந்துக்கணும். குழந்தைகளால் அனுகூலங்கள் உண்டாகும். குழந்தைகளுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள், சிரத்தை அனைத்துமே வெற்றி அடையும். பல காரியங்களிலும் இருந்து வந்த ஒரு தடங்கல்கள், சிக்கல்கள் அனைத்துமே விலகும். கடன் சம்பந்தமான பிரச்சனைகள், இப்போ ஒரு கடன் சம்பந்தமான விஷயங்கள் இருக்கு அப்படின்னா அப்ப நம்ம இந்த நேரத்துல இந்த கடன் வாங்குவது அவசியம் தானா, கண்டிப்பா இந்த கடன் வாங்கணுமா, இந்த கடன் இல்லாம நம்மளால சமாளிக்க முடியுமா அப்படிங்கிறத நாம யோசனை பண்ணிக்கணும். அந்த விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனமா இருந்துக்கணும். தொழில் உத்தியோகத்தை பொறுத்த மட்டில் மிக கடுமையான பணிச்சுமை இருக்கும். ஒரே நேரத்துல பலவிதமான வேலைகளை செய்ய வேண்டிய சூழல்கள் நமக்கு உண்டாகலாம். தொழில் சார்ந்து நம்ம நிறைய பயணங்கள், நிறைய அலைச்சல் அதெல்லாம் நமக்கு இந்த மாதத்துல ஏற்படலாம். அதெல்லாம் கொஞ்சம் கவனமா நாம இருந்துக்கணும். அது மாதிரி இந்த மாதம் நம்ம எடுக்கும்போது உத்தியோகத்தினருக்கு நீண்ட நேரம் கண்முழிச்சு வேலை பார்க்கக்கூடிய சூழ்நிலையும் நமக்கு உண்டாகலாம். அதாவது ரொம்ப நேரத்துக்கு சாப்பிட முடியாம, நேரத்துக்கு தூங்க முடியாம, அந்த அளவுக்கு கடுமையான பணிச்சுமை காணப்படும். அப்போ அதெல்லாம் நம்ம கொஞ்சம் கவனமா நடந்துக்கிறது நமக்கு நல்லது. பெண்களுக்கு இந்த மாதம் நம்ம எடுத்துக்கலாம். மனசுக்குள்ள நிறைய குழப்பங்கள். ஒரு விஷயத்தை எடுத்தோன்னா அந்த விஷயத்தை செய்யலாமா வேண்டாமா, நமக்கு வேற ஏதாவது சிக்கல்கள் உண்டாயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம், அது எல்லாமே நீங்க பெறுவீர்கள். ரொம்ப சிறப்பா அற்புதமா நமக்கு அமைஞ்சிருக்கு. தைரியமா இருங்க. மாணவர்களுக்கு எடுத்துட்டோம்னா கல்வியில அதிகமான கவனம், அதிகமான ஸ்ரத்தை என்பது அவசியம். இப்போதான் நமக்கு ஸ்கூல்லாம் திறந்திருக்கு. ஸோ முக்கியமாக நீங்கள் இப்போ சில பேர் பார்த்தோம்னா இந்த விளையாட்டுத்துறை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல நேரம். தயவு செய்து அதை சரியானபடி நீங்கள் பயன்படுத்துங்க. அதை மாதிரி இந்த தற்காப்பு கலைகள் அதை படிக்கணும் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க. இந்த கராத்தே அதை மாதிரியான தற்காப்பு கலை அதெல்லாம் இப்போ உங்களுக்கு ரொம்ப அனுகூலத்தை கொடுக்கும். ஒரு நேஷ்னல் லெவலில் நான் போகலாமா விளையாட்டுத்துறையில், எனக்கு அதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னா விருச்சிக ராசியில் பிறந்த சாதிக்காமல் வேற யார் சாதிக்க போகிறாங்க? ரொம்ப அற்புதமான ஒரு நல்ல நேரம் உங்களுக்கு போய்கிட்டு இருக்குது. உலக புகழ் பெறக்கூடிய அளவுக்கு நமக்கு டைம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, முன்னேற்றம் அது எல்லாமே நமக்கு காணப்படும். ரொம்ப நல்லா இருக்கு. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நலம் பெறும். உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக அற்புதமாக நமக்கு அமைஞ்சிருக்கு. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து கடுமையான பணிச்சுமை காணப்படும். எந்த ஒரு விஷயத்திலும் ஒரு கவனம், ஸ்ரத்தை, முயற்சி என்பது அவசியம். தினசரி பெருமாள் வழிபாடு செய்து வருவது நமக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், சிவப்பு மற்றும் வெள்ளை. தனுர் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் நம்ம எடுத்துக்கிறோம். ராசிநாதன் குரு பகவான் 6ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கார். அவரோட செவ்வாயும் சேர்ந்துடுறார் 11ஆம் தேதியிலேருந்து. 8ஆம் இடத்துல ஒரு அருமையான கிரக கூட்டணி உருவாகுது. ஏற்கனவே புதன் அங்கே இருக்கார். 7ஆம் தேதி சுக்கிரன் சேர்ந்துடுறார். 16ஆம் தேதியிலேருந்து நமக்கு சூரியனும் சேர்ந்துடுறார். ஏற்கனவே 3ஆம் இடத்துல சனி பகவானுடைய செஞ்சார். அப்போ கிட்டத்தட்ட எடுத்துட்டோம்னா இந்த மாதத்துல 6 கிரகங்கள் மறைவு. சந்திரன் பயணப்பட்டுக்கிட்டே இருக்கிறாரு.
ராகு கேது மட்டும்தான் நமக்கு இருக்காங்க, மறையாம இருக்காங்க. அப்போ 6 கிரகங்கள் மறையும் போது நம்ம ரொம்ப கவனத்தோட நடந்துக்க வேண்டிய, கவனத்தோட செயல்பட வேண்டிய ஒரு நேரம். முதல் விஷயம், தயவு செய்து உங்களால் முடியலை அப்படின்னா, ஒரு காரியத்தை முடியலை அப்படின்னு சொல்ல பழகுங்க. ஏன்னா அக்செப்ட் ஆல் அப்படிங்கும்போது நம்மளால் நம்ம அந்த நேரத்தை சரியானபடி, தனுசு ராசிக்காரரை பொறுத்தவரை ரொம்ப டேலண்டான ஆட்கள், ரொம்ப டேலண்ட், பயங்கரமான டேலண்ட். நிறைய ஒரு தேடுதல் அவங்கள்ட்ட இருந்துக்கிட்டே இருக்கும், எந்த ஒரு விஷயத்தினாலும் தேடிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அவங்கள்ட்ட என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த நேரம் சம்பந்தமான விஷயங்கள் அதை அவங்களால என்ன சொல்கிறது அப்படின்னா, அதை வந்து அவங்களால மேனேஜ் பண்ண முடியாது. டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் சிக்கலாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை. அப்போது ஒரு விஷயத்தை முடியலை அப்படின்னா முடியலை, முடியாது அப்படின்னு சொல்லி பழகுங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னொன்று, இந்த மாதத்தை பொறுத்தவரை பொருளாதாரத்தில் வளர்ச்சி இருக்கும், அதில் எந்த விதமான சிக்கல்களும் இல்லை. புதிய முதலீடுகள் செய்யும் போது கொஞ்சம் கவனமாக பார்த்து செய்யணும். சகோதர சகோதரிகள்கிட்ட பேசும்போது, குடும்பம் சம்பந்தமான உறுப்பினர்கள்ட்ட பேசும்போதெல்லாம் வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா நீங்கள் ஒன்று சொல்ல போய் மற்றவங்க அதை வேற மாதிரி புரிந்து கொள்ளலாம். அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். பொதுவாக இந்த மாதத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, உங்களுடைய உடன் பிறந்திருப்பாங்கள்ல, அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. அதாவது அண்ணாவாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம், அக்காவாக இருக்கலாம், தங்கையாக இருக்கலாம், அவங்களுக்கு கூட பிறந்தவங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சில பிரச்சனைகள் நமக்கு உண்டாகும். கல்வி ஸ்தானம் ரொம்ப நல்லா இருக்குது. இப்போது புது கோர்ஸ் ஜாயின் பண்ணணும், நான் நினைக்கிற யூனிவர்சிட்டியில் போய் படிக்கணும், மேற்படிப்பு படிக்கணும், இல்லை ஒரே நேரத்தில் 2 விதமான கல்வியை படிக்கலான்றங்க, செய்யலாமா? வேற்று மொழி படிக்கலாமா? புதுசாக ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணலாமா? பார்ட் டைமில் வேலை பார்த்துக்கிட்டே பார்ட் டைமில் படிக்கலாமா? அப்போ இந்த மாதிரியான எல்லா விஷயங்களுமே நமக்கு அனுகூலத்தை கொடுக்கும். ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ தைரியமாக ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன கோர்ஸ் பிடிச்சிருக்கோ அதை தைரியமாக நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். ரொம்பவே நல்லா இருக்கு. குழந்தைகளால் அனுகூலங்கள் உண்டாகும். குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியத்தில் நிறைய பிரச்சனைகள், சிக்கல்கள், அது எல்லாமே நமக்கு இருந்தது. அப்போ அது எல்லாமே நமக்கு தீரக்கூடிய ஒரு தன்மை நமக்கு இருக்கு. தைரியமாக இருங்க. உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தயவு செய்து அதிக காரம், அதிக உப்பு நீங்கள் சாப்பிட்றதா இருந்தால் தயவு செய்து கம்மி பண்ணிடுங்க. உடல் ஆரோக்கியத்தை ரொம்ப கவனமாக பார்க்கணும். சில பேருக்கு பித்தம் சம்பந்தமான சில பிரச்சனைகள் உண்டாகலாம். அதனால் அதிக காஃபி சாப்பிட்றது, அதிகமாக நம்ம வேர்க்கடலை சாப்பிட்றது, இந்த மாதிரியான விஷயங்களை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. கடன் சம்பந்தமான பிரச்சனைகளை தயவு செய்து ஆர்கனைஸ் பண்ணுங்கள். கடன் வாங்கும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக பார்த்து வாங்கணும். தொழில் உத்தியோகம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது. புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள், அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகிறது. முயற்சிகள் எல்லாமே நமக்கு சாதகமாக ஆக போகிறது. புதிய தொழில் ஆரம்பிக்கலாம், தைரியமாக ஆரம்பிங்க. புதிய இடத்துல ஆரம்பிக்கலாம். கடன் வாங்கலாமா வாங்கலாம், பார்ட்னர்ஸ் சேர்த்துக்கலாமா சேர்த்துக்கலாம், எல்லாமே நல்லா இருக்குது. உத்தியோகத்தினரை பொறுத்தவரை உங்களுடைய நுண்ணறிவு வெளிப்படும். உங்களுடைய அறிவு சார்ந்த விஷயங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அனைத்து வகையிலும் நன்மைகள் வந்து சேரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மாதமானது அமைஞ்சிருக்கு. பெண்களுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்துமே வெற்றி அடையும். பொருளாதாரம் அபிவிருத்தி அடையும். மனசுக்குள்ள இருக்கக்கூடிய வீண் பயம், குழப்பம் ஆகியவை எல்லாமே நீங்க பெறுவீர்கள். ஸோ இந்த மாதம் நாம் எடுத்துக்கிறோம், மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை உங்களால் காப்பாற்ற முடியும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு ஏற்றம், முன்னேற்றம் ஏற்படும். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள், சிக்கல்கள், சஞ்சல நிலை அனைத்துமே விலகப் பெறுவீர்கள். ரொம்பவே நல்லா இருக்கு. மகர
பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. சில நேரங்களில் அதிகமான வேகம், அது நமக்கு இந்த வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போது அவாய்ட் பண்ணுறது நமக்கு நல்லது. கடன் சம்பந்தமான விஷயங்கள்ல பூராட நட்சத்திரக்காரர் இந்த மாதத்தில் ரொம்பவே கவனமாக இருக்கணும். ஒரு கடன் கிடைக்குது அப்படின்னு சொல்லி வாங்கிடக்கூடாது. நமக்கு இந்த கடன் அவசியம் தானா? ஏன்னா இந்த மாதிரி கடன் வாங்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அடைக்கிறதுக்கே நமக்கு வழி இல்லாமல் போயிடும். அதில் ரொம்ப கவனமாக நம்ம இருந்துக்கணும். இந்த மாதத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து நல்ல மாற்றங்கள் நாம் எதிர்பார்க்கலாம். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்துமே விலகும். வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் நமக்கு உண்டாகும். அனைத்து வகையிலும் யோகங்கள், நல்ல மாற்றங்கள். கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனத்தோடு நாம் இருந்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதம் ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான நல்ல மாதம் அப்படின்னு நாம் சொல்லலாம். இந்த மாதத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா துர்க்கையம்மன் தேவி வழிபாடு செய்து வருவது நமக்கு சிறந்த பரிகாரம். முடிஞ்சால் இந்த ராகு காலத்தில் துர்க்கை தேவிக்கு எலுமிச்சம்பழ விளக்கு, அது நீங்கள் கோவிலில் போய் ஏற்றலாம். முடியாதவர்கள் வீட்டிலேயே ஏற்றலாம். வீட்டிலேயே நம்ம எலுமிச்சம்பழ விளக்கு ஏற்றுறது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6 என்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள். மகர ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் மிகவும் ஒரு எப்படி சொல்லலாம், ரொம்ப அற்புதமான ஒரு மாதம். ராசிநாதன் சனி பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் வக்ர நிலைமையில சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். ராசியை குரு பகவான் பார்க்கிறார். சூரியன், புதன், சுக்கிரன் இவங்களும் பார்க்க போறாங்க ராசி. ஒரு 12 ராசியில நம்ம ராசி மட்டும்தான் அதிகமான கிரகங்களுடைய பார்வை இந்த மாதத்துல நமக்கு அமைஞ்சிருக்கு. குரு பார்க்க கோடி நன்மை. ஆனா சில பேர் எப்படி டிஃபைன் பண்றாங்க அப்படின்னா, இல்ல குரு பகவான் மகர ராசிக்கு பகை, ஏன்னா நீசமாயிடுறாரு, அதனால அந்த பார்வை நமக்கு சரியா வராது அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட அது உண்மைதான். ஒன்று. ரெண்டாவது, ஒரு ராசியை அஷ்டமாதிபதி, அந்த ராசியினுடைய 8குடையவர், இப்போ நம்ம ராசிக்கு 8குடையவர் சூரியன், அவர் நம்ம ராசியை பார்க்க போறார். இப்போ 16 ஜூலைலேருந்து 15 ஆகஸ்ட் வரைக்கும் பார்க்க போறாரு. கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டிய ஒரு நேரம்தான். அப்போ இந்த மாதம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, குரு சுபாவ சுபாவி கிரகம், இருக்கிறதுலே நல்ல கிரகத்திலே நல்ல கிரகம், அவருடைய பார்வை நமக்கு வரும்போது சுபகாரியங்கள்ல இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே நமக்கு நல்லபடியா நடக்கும். ஒன்னே ஒண்ணுதான், ரொம்ப எளிமையா ஒரு லைன்ல சொல்றதா இருந்தா, எல்லா கிரகங்களும் நல்லா இருக்கு, ஆனா நம்மளால நமக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதுதான் சிக்கல் அப்படிங்கிறது. அதுதான் இப்போ என்னன்னா, இப்போ நீங்கள் கடுமையாக உழைப்பீங்க, உங்களுக்கு அது காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும், அதுலலாம் எந்த விதமான சிக்கல்களும் இல்லை. ஆனால் அதனால் நமக்கு எந்த விதமான ஒரு பிரயோஜனமும் இல்லை. பொருளாதாரத்தில் வரவுக்கு குறைவு இருக்காது. புதிய முதலீடுகள் செய்யும் போது கொஞ்சம் கவனமாக நாம் செய்யணும். சகோதர சகோதரியுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக நீங்கள் இருந்துக்கணும். இந்த மாதத்தில் அவங்கள்ட்ட பேசும்போது, அதாவது ரத்தம் சம்பந்தமான உறவுகள்கிட்ட பேசும்போது வார்த்தைகளை கொஞ்சம் கவனமாக கடைபிடிக்கணும். ஏன்னா நம்ம ஒன்று சொல்ல போய் மற்றவங்க அதை வேற மாதிரி புரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி சில தன்மைகள் நமக்கு இந்த மாதத்தில் காட்டுது. வீடு மண்மனை சம்பந்தமான யோகங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும். முயற்சிகளில் சாதகமான பலன்கள் நமக்கு வந்து சேரும். எல்லா காரியங்களிலுமே அனுகூலமான ஒரு தன்மை நமக்கு இந்த மாதத்தில் ஏற்படும். இந்த மாதம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா,
திருமணம் சம்பந்தமான முயற்சிகள், சுபகாரியங்கள் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்துமே வெற்றியடையும். குழந்தைகளுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய பிரயத்தனம், முயற்சி அனைத்தும் வெற்றி பெறும். குழந்தைகளால் அனுகூலங்கள் உண்டாகும். குழந்தைகள் சாதனைகள் பண்ண முடியும். நீங்கள் பார்த்தோம்னா குழந்தைகள் வந்து சாதனைகள், இப்போ நல்ல பேர், குடும்பத்துக்கு நல்ல பேர், பெற்றோருக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை. உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. சில பேருக்கு இந்த கண்கள் சம்பந்தமான சில பிரச்சனைகள் உண்டாகலாம். நீங்கள் மகர ராசி அல்லது மகர லக்னமோ இருந்தீங்கன்னா இந்த கண்கள் சம்பந்தமான விஷயங்கள் இந்த மாதம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். ஒன்று. ரெண்டாவது, யூரினரி இன்ஃபெக்ஷன் சம்பந்தமான சில விஷயங்கள், அதை மறைவிடங்கள் சம்பந்தமான சில வியாதிகள் அது நமக்கு உண்டாகலாம். அதில் நம்ம கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். தொழில் உத்தியோகம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதெல்லாம் எந்த விதமான ஒரு சிக்கல்கள், குழப்பங்கள் அதெல்லாம் எதுவும் இல்லை. ஆனால் கடுமையான பணிச்சுமையும் இருக்கும். ஒரே நேரத்தில் பலவிதமான வேலைகளை செய்ய வேண்டிய சூழல்கள், ரொம்ப நீண்ட நேரம் கண்முழிச்சு வேலை பார்க்க வேண்டிய சூழல்கள் அதெல்லாம் நமக்கு உண்டாகலாம். அதில் நம்ம கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நமக்கு நல்லது. சின்ன சின்ன விஷயங்களில் கூட ரொம்ப எச்சரிக்கையோடு நடந்துக்கணும். அதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். உத்தியோகத்தினருக்கு நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு ஏதாவது உடைமைகள் கொடுத்துருப்பாங்க. அந்த உடைமைகளில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். ட்ராவல் போகும்போதெல்லாம் உடைமைகளின் மீது ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. பொதுவாக இந்த மாதத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெண்களுக்கு உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கணும். கடன் சம்பந்தமான பிரச்சனை வெளியில் வர முடியும். திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி பெறும். அதாவது முக்கியமாக அந்த மகராசிக்கு இன்னொரு பலன் என்ன அப்படின்னா, நீங்கள்லாம் லவ் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த லவ் சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு தன்மை, இந்த லவ் திருமணத்தில் போய் முடியக்கூடிய ஒரு தன்மை இந்த மாதத்தில் நமக்கு அமைஞ்சிருக்கு. மாணக்கர்களுக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்கள் அனுகூலத்தை கொடுக்கும். கல்வியில் இருந்து வந்த தடங்கல்கள், சிக்கல்கள், குழப்பங்கள் அனைத்துமே நீங்க பெறுவீர்கள். எல்லா வகையிலும் நல்ல மாற்றங்கள் நாம் எதிர்பார்க்கலாம். கல்வியில் இப்போ வெளியூர் போய் படிக்கணும், இல்லை வெளிநாடு போய் படிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான காலகட்டம், ஒரு அருமையான காலகட்டமாக இந்த மாதமானது நமக்கு அமைஞ்சிருக்கு. பொதுவாக இந்த மாதம் நம்ம எடுத்துக்கிறோம், உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். சகோதர சகோதரிகளிடம் பழகும்போது, பேசும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக பேசும். வார்த்தைகளில் கவனம் தேவை. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி பெறும். நண்பர்கள், உறவினர்கள், வாழ்க்கை துணையால் அனுகூலங்கள் உண்டாகும். இந்த மாதத்தை எடுத்தோம்னா அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம், முன்னேற்றம் அதிகரிக்கும். ஏன்னா லாபஸ்தானத்தை நட்சத்திராதிபதி செவ்வாய் பார்க்கிறார். அது ஒரு அற்புதமான ஒரு தன்மை. அப்போ முயற்சிகள் அனைத்துமே நமக்கு வெற்றியை நமக்கு நிச்சயமான முறையில் வாரி வழங்கும் அப்படின்னு நாம் நம்பலாம். நவக்கிரகங்கள் வழிபாடு தினசரி செய்யணும். முடிஞ்சவங்க அருகில் இருக்கக்கூடிய சிவன் ஆலயத்திற்கு சென்று நவக்கிரகங்கள் வழிபாடு செய்யலாம். இல்லைங்க சாமி எனக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லை அப்படிங்கிறவங்க வேயுறு தோழிபங்கன் விடமுண்ட கண்டன் அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய கோளறு பதிகம், அதை நாம் படிக்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இருக்கிற இடத்துல படிக்கலாம், ட்ராவலிங்கில் படிக்கலாம், இதெல்லாம் நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் நீலம். கும்பராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் நாம் எடுத்துக்கிறோம். 6ஆம் இடத்துல 3 கிரகங்கள், சூரியன், புதன், சுக்கிரன். 16ஆம் தேதிக்கு மேலே இந்த மாதிரி ஒரு கூட்டணி நமக்கு அமையுது. 3ஆம் இடத்துல செவ்வாய் அமையிறார். 11ஆம் தேதி மாறிடுறார். கேந்திரம் ரொம்ப பலமாகிறது. எப்படி கேந்திரம் பலமாகுது? ராசியில் சனி, நாடுல செவ்வாய் குரு கூட்டணி 10 பார்த்துடுறார். 7ஆம் இடத்தை சனி பார்க்குறார், செவ்வாய் பார்க்குறார். அப்போ கேந்திரங்கள் நமக்கு ரொம்ப பலமாயிரும். கேந்திரங்கள்ங்கிறது ஒன்றும் இல்லை, தூண். 4 தூண் வச்சுக்கோங்க. 1, 4, 7, 10 இதுதான். இது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ஆனால்
ஜென்ம சனி நடக்குது, அதை நாம மறந்துடக்கூடாது. ஒன்று. ரெண்டாவது, 2-8 ராகு கேதுக்களினுடைய ஒரு சஞ்சாரம் அது நமக்கு அமைஞ்சிருக்கு. எந்த ஒரு விஷயத்தையும் நிதானமா, பொறுமையா, கவனமா கையாள வேண்டிய ஒரு நேரம் நமக்கு நடந்துகிட்டு இருக்குது. ஓ, இந்த நேரத்துல ஒரு அவசரம், படபடப்பு இதெல்லாம் வரலாம். சில நேரங்களில் தேவையில்லாத அவசரம், தேவையில்லாத படபடப்பு, முன்கோபம், பிடிவாதம் இதெல்லாம் வரலாம். அப்போ இதில் நம்ம கொஞ்சம் கவனமாக நடந்துக்கணும். நெகட்டிவ் தாட்ஸ் உண்டாகலாம். ஒரு காரியத்தை எடுத்துக்கிட்டோம்னா அந்த காரியம் நடக்குமா நடக்காதா, இரட்டை மனநிலை, அந்த இரட்டை மனநிலை நமக்கு உண்டாகும். அதில் நம்ம கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். இப்போது ஒரு விஷயத்தை செய்யும்போது முன் திட்டமிடல் அவசியம், சரியான நபர்களிடம் ஆலோசனை அவசியம். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தேவை. வார்த்தைகளை ரொம்ப கவனமாக பயன்படுத்தணும். ஏன்னா நீங்கள் சொல்லாத வார்த்தையை சொன்னதா சொல்லி சில நேரங்களில் பிரச்சனைகள் நமக்கு உண்டாகும். கொஞ்சம் கவனமாக நாம் நடந்துக்கணும். இந்த மாதத்தை பொறுத்த மட்டில் நமக்கு வருமானத்துக்கு குறைவு இருக்காது, வரவுக்கு குறைவே இருக்காது. ஆனால் செலவு திட்டமிட்டபடி செய்வது உங்களுக்கு நல்லது. தேவையில்லாத செலவுகள் நமக்கு உண்டாகலாம். அதில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக நடந்துக்கணும். தொழில் உத்தியோகம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. புது தொழில் ஆரம்பிக்க, வீடு, மண், மனை சம்பந்த, ரியல் எஸ்டேட் சம்பந்தமான, அரசு அதிகாரம், ஆட்சி இது சம்பந்தமான, அதாவது அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள், விளையாட்டுத்துறை சம்பந்தமான விஷயங்கள், மருத்துவத்துறை சம்பந்தமான விஷயங்கள், டீச்சிங் சம்பந்தமான விஷயங்கள், கன்சல்டன்ட், கைடு, புதுசாக ஒரு கம்பெனி ஆரம்பிக்கலான் இருக்கேன், பார்ட்னர்ஷிப்பில் ஆரம்பிக்கிறேன், அது சம்பந்தமான தொழில்கள், விவசாயம் சம்பந்தமான விஷயங்கள், ரியல் எஸ்டேட்டில் உப தொழில். உதாரணமாக இப்போ நீங்கள் வந்து ஒரு 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 பிளானராக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, பிளான் பண்ணி கொடுக்கக்கூடியவராக இருந்தீங்கன்னா நீங்களே பொருட்களை சப்ளை பண்ணக்கூடிய ஆளாக மாறலாம். சேல்ஸ் சம்மந்தமான விஷயங்கள். ஸோ அது அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே தொழில் விருத்திங்கிறது அருமையாக இருக்குது, அருமையாக இருக்குது. இந்த நேரத்தில் தயவுசெய்து பயன்படுத்திக்குவாங்க. கடன் வாங்கி செய்யக்கூடிய விஷயங்கள் செய்யலாம். ஜென்மசனி நடக்குதுன்னா நினைக்காதீங்க. ஜென்மசனியில் கடன் வாங்கி சுப விஷயங்களுக்கு நாம் பயன்படுத்துகிறோம். அது மாதிரி உத்தியோகத்தினருக்கு உங்களுடைய உழைப்பு மற்றவர்கள் மதித்து நடப்பார்கள். உழைப்பு சம்பந்தமான விஷயங்களை மற்றவர்கள் மதித்து நடப்பார்கள். ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஏற்றம், முன்னேற்றம், நல்ல மாற்றங்கள் நமக்கு வந்து சேரும். பல வகையிலும் நமக்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள், குழப்பங்கள் அனைத்துமே நமக்கு நீங்கும் அப்படின்னு நாம் நம்பலாம். ஸோ வீடு, மண்மனை சம்பந்தமான காரியங்கள் நமக்கு அனுகூலத்தை கொடுக்கும். ஏன்னா 4ஆம் இடத்துக்கு செவ்வாய் மாறுறார், அது ஒரு பெரிய அனுகூலம். வழக்குகள் சம்பந்தமான விஷயங்கள், இழுபறியாக இருந்த காரியங்கள் எல்லாமே நமக்கு அனுகூலமாக முடியக்கூடிய ஒரு தன்மை, அது எல்லாமே நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இந்த மாதத்தை பொறுத்த மட்டில் பெண்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும். கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. சில பேருக்கு இந்த பீரியட்ஸ் சம்பந்தமான சில பிரச்சனைகள் நமக்கு உண்டாகலாம். அதிலலாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக நடந்துக்கிறது உங்களுக்கு நல்லது. மாணவர்களுக்கு கல்வியில் ஒரு பெரிய எழுச்சி, பெரிய முன்னேற்றம், நீங்கள் எதிர்பார்க்கிற அளவுக்கு நல்ல முன்னேற்றம் இந்த மாதத்தில் நமக்கு உண்டாகலாம். முக்கியமாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த விளையாட்டுத்துறை சம்பந்தப்பட்ட மாணவர்களுக்கு பேரும் புகழும் வந்து சேரக்கூடிய ஒரு நல்ல நேரம் காத்துக்கிட்டு இருக்குது. ரொம்ப நல்லா இருக்கு இந்த மாதம். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு, மண், மனை சம்பந்தமான காரியங்கள் அனுகூலத்தை கொடுக்கும். அதுவும் நட்சத்திராதிபதி செவ்வாய் 4ஆம் இடத்துக்கு மாறுறார். கல்வி சம்பந்தமான விஷயங்கள் அனுகூலமாக இருக்கும். தாயார், தாய் வழி உறவிடம் இருந்து வந்த மனக்கருத்து வேறுபாடுகள் விலகும். ரொம்ப சிறப்பாக இருக்குது. அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா நட்சத்திராதிபதி செவ்வாய் பலமாக இருக்கார்.
ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசுல இருக்கக்கூடிய வீண் பயம், குழப்பம் ஆகியவை விலகும். ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டோம்னா அந்த விஷயத்துல இரட்டை மனநிலை உண்டாகும். அந்த காரியத்தை இந்த காரியம் நடக்குமா நடக்காதா, வேற ஏதாவது சில பிரச்சனைகள் நமக்கு உண்டாயிடுமா, இந்த மாதிரியான சில விஷயங்கள் நம்ம மனசை பயமுறுத்திக்கிட்டு இருந்தது. ஸோ அது எல்லாமே நமக்கு தீரக்கூடிய ஒரு நேரம் நமக்கு வந்தாச்சு. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் உண்டாகும். பயணங்கள்ல இருந்து வந்த தடங்கல்கள் விலகப் பெறுவீர்கள். முயற்சிகள் அனைத்துமே சாதகமாகும். விசா சம்பந்தமான பிரச்சனைகள் அனைத்துமே ஒரு சரியாகக்கூடிய ஒரு தன்மை ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. அது மாதிரி பொருளாதாரம் ரொம்ப சிறப்பா அற்புதமா நமக்கு அமைஞ்சிருக்கும். பொதுவா இந்த மாதத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிராம தெய்வ வழிபாடு செய்து வருவது நமக்கு சிறந்த பரிகாரம். இந்த கிராம தெய்வம்ங்கிறது உங்களுடைய பூர்வீக கிராமத்துல ஒரு காவல் தெய்வமா இருக்கும். அது 99.9% ஒரு ஊரினுடைய நார்த் ஈஸ்ட் கார்னர் சவுத் வெஸ்ட் கார்னர்லையும் அந்த கிராம தெய்வமானது ஊருக்கு வெளியில் அமைஞ்சிருக்கும் நிறைய கிராமங்களில். அது நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி இந்த கிராம தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க. ரொம்ப சிறப்பாக அற்புதமாக உங்களுக்கு இருக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் நீலம். மீனராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் நம்ம எடுத்துட்டோம்னா மிகவும் அற்புதமான ஒரு மாதமாக நமக்கு அமைஞ்சிருக்கு. ராசியில ராகுவினுடைய ஒரு சஞ்சாரம் ஒரு பெரிய மாற்றங்கள் நமக்கு தரக்கூடிய அமைப்பு. 3ஆம் இடமும் ரொம்ப ரொம்ப வலுவா அற்புதமா நமக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த 3ஆம் இடம் அப்படிங்கிறது தைரிய வீரிய ஸ்தானம், இளைய சகோதர ஸ்தானம். ரொம்ப ரொம்ப நமக்கு நல்லா இருக்கு அப்படின்னு நாம் சொல்லலாம். பல வகையிலும் நமக்கு நன்மைகளை அள்ளித்தரக்கூடிய அமைப்பு இந்த மாதத்துல நமக்கு அமைஞ்சிருக்கு. எல்லா விதமான நற்பலன்களும் நமக்கு கிடைக்கும். தேக்க நிலை அனைத்துமே மாறும். கொடுத்த வாக்கினை உங்களால காப்பாற்ற முடியும். பொருளாதாரத்துல நல்ல ஒரு ஏற்றம், முன்னேற்றம், பல வழிகளிலும் வருமானம். ராகுனாலே ரொம்ப பெருசு. அவர் ராசியில சஞ்சாரம் செய்கிறார். ஸோ நிச்சயமா நல்ல மாற்றங்கள் நமக்கு கிடைக்கும். எந்த விஷயமும் அனுகூலமாக நடந்து முடியும். அதுதான் நமக்கு இதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள். குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள், சிக்கல்கள் அனைத்துமே விலகும். மனசுல ஒரு திருப்தியான சூழல் நமக்கு உண்டாகும். ரொம்ப சிறப்பாக அற்புதமாக நமக்கு அமைஞ்சிருக்கு. இந்த மாதத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முடிவுக்கு வர முடியாமல் இருந்த பல விஷயங்களிலும் தெளிவான முடிவுகள் நம்மளால எடுக்க முடியும். இழுபறியா இருந்த காரியங்கள்லாம் நல்லபடியாக நடந்து முடியும். நிறைய தர்மம் செய்ய முடியும். தர்ம சிந்தனை நமக்கு வரும். நம்ம மூலமா 4 பேர் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு தன்மை, 4 பேரை வாழ வைக்கக்கூடிய ஒரு தன்மை, அது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. வீடு மண் மனை சம்பந்தமான காரியங்கள், அதுல இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாமே விலகும். நான் கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு அதற்கான முயற்சிகள் எனக்கு நல்லபடியாக நடக்குமா, வாய்க்குமா அப்படின்னா 100% வாய்க்கும். ரொம்ப சிறப்பாக அற்புதமாக நமக்கு அமைஞ்சிருக்கு. கவர்மெண்ட் சம்பந்தமான விஷயங்கள் மிகப்பெரிய அனுகூலத்தை நமக்கு கிடைக்கும். எனக்கு நான் ப்ரைவேட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் ரொம்ப நீண்ட நாளாக நான் என்னுடைய ப்ரமோஷன் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ அதற்கான நேரம் நமக்கு போய்கிட்டு இருக்கு. ஸோ எந்த விஷயமும் ஒரு பெரிய அனுகூலமான ஒரு தன்மை, நல்ல மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை நமக்கு போய்கிட்டு இருக்குது. பலவிதமான சிக்கல்கள், குழப்பங்கள் அனைத்துமே நமக்கு விலகப் பெறுவீர்கள். இந்த மாதத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வீடு மண் மனை சம்பந்தமான காரியங்கள் நமக்கு வெற்றியை கொடுக்கும். உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல நல்ல மேம்பாடு காணப்படும். சில பேருக்கு இந்த ஜாயின்ஸ் சம்பந்தமா சில பிரச்சனைகள் இருந்தது, அது எல்லாமே தீரக்கூடிய ஒரு நேரம் நமக்கு வந்தாச்சு. ரொம்ப பயந்துட்டாங்க மீனராசிக்காரங்க. கண்டிப்பா உடல் ஆரோக்கியத்துல நல்ல மேம்பாடு,
நல்ல முன்னேற்றம் கண்டிப்பான முறையில் நமக்கு கிடைக்கும். இந்த மாதத்தை எடுத்துக்கிட்டோம்னா தொழில் உத்தியோகம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து, ஏன்னா சூரியன் பார்க்கிறார், சுக்கிரன் பார்க்கிறார், செவ்வாய் பார்க்க போற தொழில் ஸ்தானத்தை, நிச்சயமா நல்ல மாற்றங்கள் நம்ம கண்டிப்பான முறையில நமக்கு வரும். பல வகையிலும் யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள் நமக்கு கண்டிப்பான முறையில் நமக்கு கிடைக்கும்னு நாம நம்பலாம். அது மாதிரி மனசுக்குள்ள இருக்கக்கூடிய சஞ்சல நிலை எல்லாமே நமக்கு விலகப் பெறுவீர்கள். முயற்சிகள்ல இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்துமே விலகும். உத்தியோகத்தினருக்கு உங்களுக்கான அங்கீகாரம், உங்கள் உழைப்புக்கான அங்கீகாரம் கண்டிப்பான முறையில் கிடைக்கும். உங்க மூலமா மற்றவாளுக்கு நடக்க வேண்டிய காரியங்களும் நல்லபடியா நமக்கு நடக்கும்னு நாம நம்பலாம். சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட ஒரு நிறைவான தன்மை நமக்கு கிடைக்க போறது. உத்தியோக நிமித்தமா, தொழில் நிமித்தமா வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் அது நல்லபடியா நடக்கும். இந்த ராசியில ராகு இருக்கிறதுனால நிச்சயமா வெளிநாடு ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கு கண்டிப்பான முறையில கிடைக்கும். ரொம்ப நல்லா இருக்கு, அற்புதமா நமக்கு அமைஞ்சிருக்கு. இந்த மாதம் நாம எடுத்துக்கிறோம் பெண்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் நமக்கு உண்டாக போறது. அது மாதிரி உத்தியோகம் செல்லக்கூடிய பெண்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் இந்த மாதம் நமக்கு காத்திருக்கு. மாணக்கர்களுக்கு எடுத்துனோம்னா கல்வி சம்பந்தமான தடங்கல்கள், சிக்கல்கள், குழப்பங்கள் அனைத்துமே விலகப் பெறுவீர்கள். முயற்சிகள்ல இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்துமே விலகும். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய சிக்கல்கள், குழப்பங்கள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள். பொதுவா இந்த மாதம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளுக்காக, குடும்பத்தினருக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய பிரயத்தனம், முயற்சி அனைத்தும் வெற்றி பெறும். எல்லா விஷயங்களிலுமே இருக்கக்கூடிய சிக்கல்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். மனசுக்குள்ள ஒரு திருப்தியான சூழல் இந்த மாதத்துல நமக்கு பூரட்டாதி நட்சத்திரத்துல உண்டாகும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள், நல்ல மாற்ற பலன்கள் ஏற்படும். வரவேண்டிய பணபாக்கியங்கள்லாம் நமக்கு வசூலாகும். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். நிறைய தர்மம் செய்ய முடியும். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி வரவுக்கு குறைவு இருக்காது. செலவுகளும் சுப செலவுகளா நமக்கு அமைஞ்சிருக்கும். புண்ணிய கஷேத்திரங்கள், புண்ணிய நதிகள் இங்கெல்லாம் போயிட்டு வர்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த மாதத்துல நமக்கு நடைபெறும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். பல வகையிலும் இருந்து வந்த தொந்தரவு நிலை நீங்க பெறுவீர்கள். எல்லா வகையிலும் ஒரு நல்ல மாற்றங்கள், முன்னேற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும். தினசரி விநாயக பெருமான் வழிபாடு செய்து வருவது நமக்கு சிறந்த பரிகாரம். விநாயகர் அகவல் சொல்லலாம், தூய தமிழ்ல நமக்கு அமைஞ்சிருக்கு. ஔவையார் இயற்றினது. சீதக்களப செந்தாமரை பூம் பாதச்செலம்பு பல இசை பாட அப்படின்னு தொடங்கக்கூடிய ஒரு அருமையான விநாயகர் அகவல் தூய தமிழ்ல இருக்கிற இடத்துலயே நம்ம சொல்லலாம், கேட்கலாம். ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்க அதை சொல்லி பாருங்க. ஒரு 27 நாள் தொடர்ந்து சொல்லி பார்த்தீங்கன்னா நண்பர்கள், உறவினர்கள், வாழ்க்கை துணைவங்க மூலம்லாம் இருந்து வந்த சிக்கல்களும் குறையும். ரொம்ப நல்லா இருக்கும். திருமணம் சம்பந்தமான விஷயங்கள்ல தடைகள் இருக்கிறவங்க, மீனராசியில பிறந்தவங்க தினசரி விநாயகர் அகவல் சொல்லுங்க. உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 239, அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, மஞ்சள் மற்றும் சிவப்பு. உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வழங்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன், பிரார்த்திக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். மீண்டும் நாம் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன். நன்றி, வணக்கம்.